சொத்தை தங்கள் பேருக்கு மாற்றிக்கொள்வதற்காக இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பண்றாங்களே தவிர இல்லை எங்களுக்கு இருக்கிறது தானே எங்களுடைய சொத்து, அது எங்களுடைய குடும்பத்துறை எது தானே. உறவுகள் ஒன்று கூடணுன்ற இடத்துலலாம் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஆர்வம் வந்து அண்ணன் இதை செய்யணும்னே அப்படின்னு நான் நினச்சேன். அண்ணனும் எல்லாரையும் சேர்ப்போம்ப்பா. இதுக்கு எதிர்ப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா பெரியப்பா வந்து பழக்கறியா. ரெண்டாவது என்னுடைய மூத்த சகோதரி, நான் ரொம்ப அவங்க பேரை எங்கேயுமே சொன்னதில்லை, அவங்க பேர் மையமே ஆச்சு. அது 116 பேர் கொண்ட குடும்பத்தில் 2 பேர் தான் இதுக்கு எதிர்ப்பே. அப்புறம் விசாரிக்கும் போது தெரிந்தது முதல்ல அது அவங்க வீட்டு முத்தத்தில் நடக்க வேண்டிய விழாங்க, அதுக்கப்புறம் அது வெளியில நடந்ததுன்னு. அது பெட்டிஷனர் யாரு? பெட்டிஷனர் என்னுடைய தகப்பனார், எங்கள் அப்பா. என்னுடைய மகன் முகமது முஜாஹிதுன்னு அதில் எழுதிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அப்பச்சி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இதை ஏற்றுக்கிட்டாங்களே, பெட்டிஷன்லையாவது இதை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். ஒரு மெசேஜ் ஒன்று திரு அண்ணன் ஹெச்ராஜாவோட ஒரு அர்ஜுன் சம்பத் அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு நோட்டீஸ். நீங்க அண்ணன் நான் உங்க அன்னைகளை யோசிச்சுக்கிட்டு இல்லை அவர் அண்ணன் தான் எனக்கு. இது நடந்த பிறகு நாளைக்கு காலை என்ன செய்தி வரும்? இந்து வீட்டில் மீலாது விழா நடத்த முயற்சி செஞ்ச முஜாஹித் கைதுன்னு தானே வரும். இல்லை, இதை படிக்கக்கூடிய நகரத்தார் ஒருத்தருக்கே முஜாஹித் யாரு எதுவுமே தெரியாது. அவர் ஏதோ தீவிரவாத தாக்குதல் லெவலுக்கு போயிடும். அது நீங்க இந்த வீட்டுக்குள்ள நடத்தலாம்னு திட்டமிட்டது என்ன? குரான் ஓதுறதா, பாங்கு ஓதுறதா? தொழுகைக்கு அந்த இடத்துல ஒரு ஓரமா தொழுதுக்கலாம் நினைச்ச வீட்டு அந்த ஒருவேளை தொழுகை, அவ்வளவுதான். அதைத்தான் நாங்க அங்க பிளான் பண்ணோம். உங்க அக்காவுக்கு என்னதான் கோவம் உங்க மேல? எப்படி அவங்க இவ்வளவு எதிர்நிலைக்கு போறாங்க உங்கள்கிட்ட இருந்து? மதவாத சிந்தனை தானே. ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் அக்காவுக்கு இந்த சிந்தனை, இந்துத்துவ நண்பர்களோட அதிகமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு முஸ்லீமுக்கு எதிர்ப்பு அந்த வன்மம்ன்றது அதுக்கப்புறம் தான் உருவானுச்சு. தலையில மை வச்சோ அல்லது கண்ணுக்குள் மருந்து விட்டோ அப்படிலாம் மாற்றப்படல. இந்துத்துவவாதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றீங்க. அதே வேற குரல்ல பேசுறீங்க. இதனால யாருக்கு லாபம்? முஸ்லீம்களுக்கு லாபமா? அவன் என்ன புறக்கணிக்கிறது? நானே ஓட்டு போடுறேன். எப்ப புரிஞ்சுங்க இவர் நம்ம வீட்டுல சேர்த்து வைக்க மாட்டாருன்றது? நீ திரும்பி வான்னு என்னை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்க திரும்பி வாங்க? இந்து மதத்துக்கு நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பலகர பெரிய வச்சு என்னை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் நான் விளங்கினேன், இது வந்து சாத்தியமே இல்லை. இவங்க அவர் முஸ்லீம் மேடையில பேசிக்கிட்டே முஸ்லீம் மார்க்கம் நல்ல மார்க்கம்னு பேசிக்கிட்டே என்னை வரப்போக்க நார்மலா இருக்கும். நீங்க ஏன் தடுக்கிறீங்க? நானையும் ஆயத்தையும் சேர்றதை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? அந்த நம்பிக்கையை வேற்று நம்பிக்கையை பார்க்காம அதுக்குள்ளார உள்ள ஸ்பேஸை கொடுத்து எல்லாரும் ஒன்று நினைஞ்சு அழகாக வாழலாம். ஒன்று கூடி சந்தோஷமாக வாழ்றதுக்கு தானே இந்த 60-70 வருஷ வாழ்க்கை. இதுக்குள்ளே எதுக்கு சண்டை? வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஒரு முக்கியமான நபர் இணைந்திருக்கிறார். நாம் அவரை மதுரையில் சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் நம்மை சந்திக்க சென்னை வந்திருக்கிறார். வைகி மெட்டல்ஸனுடைய நிறுவனர் திரு முஜாஹித் அவர்கள் நம்மோடு இன்றைக்கு இணைந்திருக்கிறார். கரு பழனியப்பன் அவர்களுடைய சகோதரர் பழ கருப்பையா அவர்களுடைய தம்பி மகன் என்று இதற்கு முன்பு வீடியோக்களில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரோடு தான் நாம் இன்றைக்கு உரையாடவிருக்கிறோம். சார் வணக்கம். நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். தொடர்ந்து உங்களுடைய நேர்காணல்களை சவுத் பீட் மூலமாகவும் தி டிபேட் மூலமாகவும் அந்த மிலாது நபி விழாவில் நீங்கள் பேசுனதுலையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அதே போல் திரு கருப்பழனியப்பன் அவர்கள் பேசுகிறதையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவர் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணார். அப்போ தான் எங்களுக்கு ஓகே இப்படி ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஃபேமிலியில் அப்படின்றதே தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நீங்களும் தொடர்ந்து பேசியிருந்தீங்க. ஆனால் எல்லாம் பேசும்போது கடைசியில் எங்கே வந்து முடியுதுன்னா, கருப்பழனியப்பன் அவர்களும் முஜாஹித் அவர்களும் ஒன்று சேர்ந்து சொத்தை தங்கள் பேருக்கு மாற்றிக்கொள்வதற்காக இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு சொத்து தான் குறி. ஏற்கனவே அவங்க மேலே வழக்குகள் இருக்குது. இந்த மாதிரி வீட்டில் வந்து பல்வேறு இதில் ஈடுபட்டிருக்கிறாங்க, வீட்டையே மாற்ற பார்க்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளோடு வழக்கெல்லாம் கூட அவர் மேலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்களுக்கு நோக்கம் சொத்து தான் அப்படின்ற ஒரு புகார் வந்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் அப்பட்டமான பொய். இதெல்லாம் அது எங்கள் குடும்பத்தினருக்கு தெரியும். ஏன்னா வெளியில் மக்கள் செய்திகளை வச்சு எதேதோ சொல்லலாம். இப்படி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி யாரும் எங்ககிட்ட நேரடியாக வந்து எங்ககிட்ட கேட்டதே கிடையாது. இதுக்காகத்தான் நீங்கள் பட்டுக்கலான்னு. அதாவது இந்த அண்ணனும் கருப்பழனியப்பனும்
நானும் இணையிற இடம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் வந்து ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்றது. எங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா, என்னுடைய எண்ண ஓட்டமும் அண்ணனுடைய கருப்பழனியப்பனுடைய எண்ண ஓட்டமும் இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி இருந்துச்சு. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, எவ்வளோ வேறுபாடுகளை மறந்து உறவுகள்லாம் ஒன்று கூடி வாழணும்னே, பெரிய குடும்பமாக இருக்குது, எல்லாம் சிதறி போய் கிடக்கிறோம். அண்ணனும் இதே கருத்தை தான் முன் வச்சாங்க. இந்த எண்ண ஓட்டங்கள் ஒன்றாகிறப்ப தான், ஏன்னா அண்ணன் கருப்பழனியப்பன் வந்து பெரியாரிஸ்ட்டு, நான் வந்து பக்கா ஆன்மீக சிந்தனை உள்ள ஆள். 2 பேரும் எப்படி இணைய முடியும்? இல்லை இதில் இந்த பாயிண்ட்ல தான் இணையிடும். உறவுகள் ஒன்று கூடணுன்ற இடத்துல தான் 2 பேரும் வந்து ஒரு 2 பேருக்குமே ஒரு ஆர்வம் வந்து அண்ணன் இதை செய்யணும்னே அப்படின்னு நான் சொன்னேன். அண்ணனும் எல்லாரையும் சேர்ப்போம்ப்பா அப்படின்னு சொல்லி தான் 2 பேரும் இணையிற இடமே அதுதான். இல்லை உங்கள் 2 பேருக்கு ஏன் சின்ன வயசுலேருந்து அறிமுகமே இல்லை? 2 பேரும் ஒரே வீட்டில் காரைக்குடியில் பிறந்து வளர்ந்தவங்க தானே? இல்லை, அறிமுகம்ன்றதெல்லாம் இருக்குது. அதுல எல்லாம் என்ன அறிமுகம் இருக்குது, பட் நெருக்கமான தொடர்பு இல்லை. பெரிய குடும்பம் தானே, 110 பேர் இருக்கிறோம். அதில் எல்லாரோட நெருக்கமாக இருக்க முடியாதுல்ல. நெருக்கமான நட்புறவு குடும்பத்துக்குள்ளார அப்படிங்கிறது தான் இல்லை. இப்போ இன்னும் என் குடும்பத்தில் மணிகண்டன் ஒரு பையன் இருக்கிறான். 2 வயசுல நான் அவனை பார்த்தது. எனக்கு இன்ன வரைக்கும் இப்போ அறிமுகமே இல்லை. அந்த பையனை நான் பார்த்ததே இல்லை. அவருக்கு வயசு எங்கள் பெரியப்பாவுடைய பேரன். ஆமாம், அவனுக்கு வயசு இப்போ 35 வயசு 40 வயசு இருக்கும். இப்போ பெரிய குடும்பம், அதனால் நெருக்கமான தொடர்பு இல்லையே ஒழிய, கருப்பழனியப்பன் அண்ணன் நானும் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருந்திருக்கோம், இந்த விழாக்களுக்கு போயிருக்கோம், வந்துக்கிறோம், அதெல்லாம் சரி. நெருக்கமான தொடர்புங்கிறது இந்த விஷயத்தில் தான் ஏற்பட்டுச்சு. உறவுகள் ஒன்று கூடணும், அதாவது வேற்றுமைகளை மறந்து ஒத்த கருத்து உடையவங்க மட்டும்தான் ஒன்றா சேர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. விழாக்கள், நம்முடைய கொண்டாட்டங்கள், மற்ற விஷயங்கள் வர்றப்ப வீட்டுக்குள்ளார நம்முடைய வேற்றுமைகளை மறந்து, கருத்துக்களில் வேறுபாடு இருந்தாலும் வேற்றுமைகளை மறந்து விழாக்களில் எல்லா குடும்பம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் இப்படிங்கிற பாயிண்டில் தான் 2 பேரும் சேர்றோமே. இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் அது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்க, சொத்துக்கு அதுக்கு இதுக்கு. ஏன்னா எங்களுக்கு இருக்கிறது தானே, எங்களுடைய இது தானே, அது எங்களுக்கு இருக்கிறது தானே. வேறு எதையாவது போய் நாங்கள் இது பண்ண நினச்சோம். எங்களுடைய சொத்து அது, எங்களுடைய குடும்பத்துறை எது தானே, இதே எதுக்கு நாங்கள் எடுக்க போகிறோம்? ரைட். இப்போ அந்த வீடு நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த காரைக்குடி பூர்வீக வீடு இருக்குல்ல, எத்தனை வருஷமாக அதில் எல்லாரும் பிறந்து வளர்ந்து ஒன்றாவே அந்த வீட்டில் குடியிருந்தீங்க? எப்போ நீங்கள் எல்லாம் மதுரைக்கு மூவ் ஆகுறீங்க? இல்லை, குடியிருந்ததுன்றது எங்கள் ஜென்ரேஷனில் யாருமே அங்கே இல்லை. எங்கள் தாத்தாவும் பாட்டியும், எங்கள் ஐயாவும் அப்பத்தாவும் தான் அங்கே குடியிருந்தவங்க. எங்கள் அப்பா ஜென்ரேஷன் குடியிருந்தாங்க. அவங்க மேரேஜுக்கு பிறகு எங்களுடைய பெரியப்பா அப்பா எல்லாருமே கல்யாணத்துக்கு பிறகு அங்கேருந்து வெளியேறிட்டாங்க, வியாபாரத்துக்காக, தொழில் துறைத்துக்காக. எங்களுடைய எங்கள் தாத்தா ஐயா பாசின் பழனிப்ப செட்டியார் அவங்க இந்த ஸ்டீல் எவர் சில்வர் பிஸ்னஸை வந்து 72 ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே 72 74 மதுரையில். உங்கள் தாத்தாவே பிஸ்னஸ் மதுரையில் தான் பண்ணியிருக்கிறாரு? மதுரையில் தான் பண்ணாங்க, மதுரையில் தான் பிஸ்னஸ் பண்ணாங்க. அவங்க தான் ஆரம்பித்தது இந்த தொழிலே. அது எவர் சில்வர் பிஸ்னஸ்ன்ற தொழில் ஆரம்பிச்சது எங்கள் தாத்தா தான். அவங்ககிட்ட வேலை பார்த்து தான் எங்கள் அப்பா இப்போ அழகர் பெரியப்பையாவும் பெரிய அதில் பங்குதாரராக இருந்தாங்க, கூட இருந்தாங்க. அவங்களுடைய செக்ஷன் வேறவா இருந்தாலும் அதில் பங்குதாரராக இருந்தாங்க. எல்லாருமே அங்கேருந்து வந்தவங்க தான். இந்த பழனியப்பா கார்பரேஷன் அப்படிங்கிற அந்த கடையிலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே. 72லேயோ 74லேயோ ஆரம்பித்தாங்க எங்கள் ஐயா அந்த கடையை. அப்போ இருந்து எல்லாருமே மதுரை தான் மேக்ஸிமம். எல்லாருமே எங்கள் பலர் பேர் விரிவிச்சுடைய வீடு அதே கடைக்கு பின்னால் லட்சுமி ஏழில் தான் பல வருஷமாக இருந்தாங்க. மதுரையில் தான், பெரும்பாலும் மதுரை தான் எல்லாருமே. ஓகே. இப்போ காரைக்குடியில் அந்த வீடு அப்படின்றது வந்து இப்போ பெரிய சர்ச்சையாக தொடர்ந்து புள்ளி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. பழகருப்பையா அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் வந்து இந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஓதுறதுக்கு வந்தாங்க அப்படின்னா வந்து பொம்பளை ஆளுங்க காலை ஆட்டிக்கிட்டு உட்கார முடியுமா, பிள்ளைங்களை தொட்டிலில் போட்டு ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாரு. அந்த வீட்டில் இப்போ வரைக்கும் எத்தனை பெண்கள் வந்து காலாட்டி கொண்டும் எத்தனை தொட்டில்களில் பிள்ளைகள் ஆட்டி கொண்டும் இருக்கிறார்கள்? யாருமே இல்லை அந்த வீட்டில். அதுதான் உண்மை. எத்தனை வருஷமாக ஆளுங்க? எங்கள் தாத்தாவும் பாட்டியும் அவங்களோட இறந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் யாருமே குடியிருக்கலை. பெர்மனன்ட் ரெசிடென்ட், நிரந்தரமான குடியேறிகள் யாருமே அங்கே கிடையாது. நாங்கள் எல்லாருமே விழாக்களுக்கு போவோம் வருவோம். வாடகைக்கு யாரோ ஒருத்தர் சில சமயங்களில் அந்த 2ஆம் கட்டில் மட்டும் பின்னாடி அந்த கடைசி கட்டில் மட்டும் யாராவது வந்தால் போனால் திறந்து பூட்டுறதுக்காண்டி ஒரு நபரை வாடகைக்கு வச்சுருப்பான். இவ்வளோ தான் அந்த வீட்டில் புழக்கன்றதே. நான் சொல்கிறது 98ல் எங்கள் தாத்தா இருந்தாங்க. 98க்கு பிறகு அந்த வீட்டில் யாருமே குடியில்லை. இன்றைக்கி 26 வருஷம் ஆச்சு, 27 வருஷம் ஆயிடுச்சு. யாருமே அங்கே குடியில, யாரும் காலாட்டில், எந்த பிள்ளைக்கும் தொட்டில் அங்கே ஆட்ட கிடையாது. உங்கள் மீடியாக்கள் வந்தவங்கலாம் 3 நாள் இறந்தெல்லாம் 2-3 நாள் எங்களோட தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. எங்கேயும் யாருமே கிடையாது அங்கே. இதுதான் அந்த வீட்டோட உண்மை நிலைமை. அந்த வீடுகள் வந்து கட்டப்பட்டதுடைய நோக்கம், எங்களுடைய பாட்டனார், எங்களுடைய பாட்டையா,
எங்களுடைய கொள்ளு தாத்தா அவங்க கட்டின நோக்கம் என்ன அப்படின்னா, எங்கள் கொள்ளு தாத்தாவுக்கு எங்கள் தாத்தா ஒரே பையன்தான். ஆமாம், எங்கள் தாத்தா ஒரே பையன்தான். ஆனால் வந்து ஒரு பையனுக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையில்லையே. அவங்க கட்டின நோக்கம் என்ன, இந்த சந்ததிகள் பின்னாடி பெருகிறப்போ இவங்கெல்லாம் ஒன்று கூடி வாழணும் அப்படிங்கிறதுக்காக கட்டப்பட்ட வீடு தான். அவ்வளோ பெரிய வீடு எதுக்கு கட்டுறாங்க, அவங்க பேலஸ் மாதிரி எதுக்கு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, சொந்தக்காரங்களாம் ஒன்று சேர்ந்து வரப்போக இந்த விழாக்கள் நடத்துன்றதுக்காக தான் ரொம்ப நீண்ட தூரமாக யோசிச்சு பர்மாவில் பர்மாவில் தானே வியாபாரம் எல்லாம் எங்களுக்கு. இன்னொன்று, அந்த காலத்தில் ஆண்கள் எல்லாரும் வியாபாரத்துக்கு வெளியூர் போயிடுவாங்க. அப்போ எல்லாரும் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பாக ஒன்றா கூடி இருக்கிறது அப்படின்றதுக்கும் அது பயன்படுது நோக்கம். அந்த காலகட்டத்தில் அதுவும் நோக்கம். அதுக்கு தான் கட்டப்பட்ட வீடு. ஒன்றா எல்லாரும் சந்தோஷமாக வரப்போக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடுகள் கட்டப்பட்டது. அதில் எங்களோட சொத்து தானே, அது எங்களுடைய சொந்தங்களுடைய சொத்து தானே. இதை யார் அபகரிக்க போகிறா, இதுக்கு என்ன எங்களுக்கு நோக்கம் இருக்கும்? உண்மையாக என்ன சொல்ல வர்றாங்கன்னே எனக்கு புரியல. வேற யார் அபகரிக்கிறதுனா என்ன, வேற யார் சொத்தையாவது போய் அபகரிக்கிறது தானே, இதெல்லாம் எங்களுடைய பங்கு வீடுகள் தானே. இது நாங்கள் யார்கிட்ட போய் அபகரிக்க போகிறோம்? வரப்போக இருக்கணுன்றது தான் நோக்கம். இந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போதே நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விழான்னு ஒன்று ஆரம்பித்து நடத்துகிறப்ப, அதாவது எங்களுடைய சமூகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்போக்கான சமூகம், வணிகர் சமூகம், எல்லாரோடையும் ரொம்ப ஒரு சாத்வீகமான ரொம்ப ஒரு நடுநிலையான ஒரு சமூகம், எல்லாரோடையும் இணைஞ்சு கலந்து பழகி இருப்பாங்க. விரோதம்ங்கிறது யாரோடையும் கொள்ள மாட்டாங்க. பெருசாக பார்த்தீங்கன்னா யாரோடையும் விரோதம் கொள்ள மாட்டாங்க, எதிரிகளை யாரையும் வச்சுக்கிறவே மாட்டாங்க, எல்லாரோடையும் கலந்து பழகுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வணிகர் சமூகம். பொதுவாகவே வணிகர்கள் வந்து வியாபாரிகள் அப்படி தான் இருப்பாங்க. பொதுவாகவே நீண்ட நெடுங்காலமாக நாங்கள் வந்து வியாபாரிகள் தான், வணிகர்கள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சமூகம். நாங்கள் என்ன யோசித்தோம், இதாவது வேற்றுமைகளை கலையணும். இப்போ நான் வந்து முஸ்லீமாக மாறிட்டேன். முஸ்லீமாக மாறின நான் வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா எல்லா வீடுகள்லையும் இருக்கும். எங்கே போனாலும் எந்த குடும்பங்களுக்கு போனாலும் ஒருத்தர் காதல் திருமணம் பண்ணிட்டு போயிட்டாரு, ஒருத்தர் பிடிக்காத விஷயத்தை செஞ்சுட்டாரு, ஒருத்தர் வந்து ஏதோ கிறிஸ்துவத்துக்கு மாறிட்டார், இல்லை முஸ்லீமாக ஏதாவது ஒன்று, எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் இருக்கும். அவரை ஒதுக்கி வச்சுருப்பாங்க, அவரை பிடிக்காது, அவருடைய செயல்பாடுகள் பிடிக்காது, அந்த வீட்டுக்கு வர அந்த பொண்ணை பிடிக்காது, அதனால் கூப்பிட மாட்டாங்க, அவன் வந்தால் நான் இது எல்லா வீட்லையும் இருக்குது. நாங்கள் என்ன யோசித்தோம், அண்ணன் வந்து இது வந்து ஒரு துணிச்சலான முயற்சி, இதை பேசக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு ஃபிகர் அண்ணன் கருப்பள்ளி பண்ணி பேசுனாங்க அப்படின்னா அது எல்லாரும் ஒத்து பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு சந்தர்ப்பம், நம்ம வீட்டுக்குள்ளே இந்த இருக்கிற விஷயத்தை பொதுவாக ஒரு செய்தியாக்குவோம் எல்லாருக்குமே. வீட்டுக்குள்ளார நாங்கள் இந்த வேறுபாடுகள் எல்லாம் மறந்து, ஒரு பையன் முஸ்லீமாக போயிருக்கிறான், அதையே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பெரிய விஷயமா நாங்கள் எடுக்கலை. எங்களுடைய குடும்பம் நாங்கள் அந்த பையனே நாங்கள் இணைச்சிக்கிட்டோம். இது மாதிரி காதல் திருமணமாகட்டும், என்னுடைய சகோதரி, என்னுடைய சொந்த இளைய சகோதரி நாயுடுவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அதர் காஸ்ட்டு. அண்ணன் எப்படி இப்போ கேரளா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாங்களோ, எங்கள் அண்ணி வந்து கேரளாவை சேர்ந்தவங்க, அது மாதிரி என்னுடைய சொந்த சகோதரி இளைய சகோதரி, இந்த கூட பிறந்த இளைய சகோதரி அவங்க நாயுடுவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மறந்து நாங்கள் எல்லாருமே வந்து இந்த வேற்றுமையை எல்லாம் கலைஞ்சிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கணும். இதுக்கு எதிர்ப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பெரியப்பா வந்து பழகரப்பையா, அவர்தான். ரெண்டாவது என்னுடைய மூத்த சகோதரி, நான் ரொம்ப அவங்க பேரை எங்கேயுமே சொன்னதில்லை, அவங்க பேர் மையம்மை ஆச்சி. உங்கள் கூட பிறந்தவங்க? என்னுடைய கூட பிறந்த மூத்த சகோதரி. ஓ, எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு சகோதரி இருக்கிறாங்கன்றதே இப்போ இருக்கிறாங்க. முக்கியமான காரணி 2 பேர் தான் குடும்பத்துக்குள்ளார, அந்த 116 பேர் கொண்ட குடும்பத்தில் 2 பேர் தான் இதுக்கு எதிர்ப்பே. ஒன்று பெரிய பிச்சி பழகரப்பையா, ஒன்று அப்புச்சி, இன்னொன்று ஆச்சி. ஆச்சி ஆச்சினா காரைக்குடியில் அக்கான்னு அர்த்தம் இல்லையா? அக்கான்னு அர்த்தம். ஆச்சின்னா அக்கான்னு அர்த்தம். அவங்க இப்போ ஹிந்துவில் இருந்தாங்க, டெக்கான், இப்போ இல்லை பத்திரிகை துறையில் இல்லை, இப்போ ஹிந்துவில் டெக்கான் குரானிக்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க. 2 பேருக்குமே வந்து இந்த சிந்தனை வந்து அதிகமாக ஒன்று. என்னுடைய சகோதரி மையம்மை ஆச்சி வந்து அதிகமாக இந்துத்துவ நண்பர்களோட நெருக்கமான தொடர்பில் உள்ளவங்க, அதை ஏற்படுத்திக்கிட்டாங்க அவங்க டெக்கான் குரானிக்கல் போகிறதுக்கு முன்னாடி. பொதுவாக நீங்களே சொன்னது போல் இந்த மாதிரி லவ் மேரேஜ் இன்டர் காஸ்ட்டோ இன்டர் ரிலீஜியஸோ பல குடும்பங்களில் நடக்குது. நான் எங்கள் ஊர்லேயே என்னுடைய சொந்தக்காரங்களில் பார்த்துருக்குறேன். ஒரு குழந்தை பிறந்தோடனே அந்த குடும்பம் சுமூகமாயிரும். ஃபஸ்ட்டு ஃபேமிலி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அந்த பையனோட அம்மாவோ பொண்ணோட அம்மாவோ எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்தோடனே அவங்க வீட்டுக்குள்ளே அழைக்கப்படுவாங்க, சுமூகமாவாங்க. சுற்றி இருக்கிற சொந்தம் பூரா ஏற்றுக்குமானா ஏற்றுக்காது, ஆனால் அந்த வீடு மட்டும் ஏற்றுப்பாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் அப்படியே தலைகீழாக இருக்குது. நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்து மதம் மாறுறீங்க, இன்றைக்கி அதை பிரச்சாரம் பண்ணுறீங்க, எல்லாம் சரி, சுற்றி இருக்கிற எல்லா சொந்தமும் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் உங்கள் குடும்பம், அதாவது உங்களுடைய பெரியப்பாவும் உங்களுடைய அப்பா அம்மா சகோதரி இவங்க மட்டும்தான் எதிர்ப்பு. இது ரொம்ப ரிவர்ஸாக இருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது சில நபர்கள் இந்த மாதிரி எல்லா குடும்பத்திலும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நபர்கள் பெரிய மனிதர்களாக இருக்கிறது தான் பிரச்சனை இங்கே உள்ள வீட்டுக்குள்ளார. அப்போது இவங்க வந்து எல்லாரையும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குறாங்க. இவங்க பெரிய மனிதர்கள், பழகிறப்ப பெரிய பிச்சு ஒரு பெரிய மனிதர். அவங்க குடும்பத்துக்குள்ளார அவங்க எல்லாரையும் அச்சுறுத்துறப்ப எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. இதை ஏற்றுக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, நீன்னு அவரோட உள்ள விடக்கூடாது, அவன் சரியில்லை அது இப்படின்னு
ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய அந்தஸ்தில் உள்ள நபர் இதை சொல்கிறப்ப குடும்பத்துக்குள்ளாரே ஒரு பயமும் அச்சமும் உண்டாகும்ல. இவங்களுடைய இந்த பெரிய மனுஷத்தனம் தான் பிரச்சனை. ஒரு பெரிய மனிதராக இருக்கிறாங்கல்ல, அப்போ அதுக்கு பயப்படுவாங்கல்ல எல்லாருமே. அதை எதிர்த்து தான் நாங்கள் வெளியே வந்தோம். துணிச்சலாக தான் வெளியே வந்தோம் அதை எதிர்த்து. இல்லை என்ன பயப்படணும், இதுதானே உண்மை. இதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் சொத்து பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை இதெல்லாம் கிளப்பி விடுறது. உண்மை அது கிடையாது. ஆனால் அது நோக்கம் கிடையாது. உங்க அக்கா ஏத்துக்கல, உங்க மனைவியினுடைய அக்கா, உங்க மனைவியினுடைய சகோதரர்கள் அங்க எப்படி இருக்கு? ரொம்ப, அதாவது என்னுடைய மாமனார், நான் வந்து என்னுடைய மூத்த மருமகன் வீட்டுக்கு, அதுக்கு பிறகு 4 பேர் இருக்கிறாங்க. 3 தங்கச்சி 1 தம்பி. பெரும்பாலும் எல்லாருடைய திருமணமும் நாங்கள் தான் செஞ்சு வச்சோம். நீங்க முஸ்லீமா மாறிய பிறகு நான் சொல்றேன், நகரத்தார் வீட்டுக்குள்ளேயே நடந்த திருமணம். நகரத்தார் வீட்டுக்குள்ள நடந்த திருமணம். மாப்பிள்ளை பார்க்கறதுக்கே நாங்கள் தான் போவோம். நானும் என் மனைவி தான் போவோம். நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன். என்னுடைய மாமனார் வந்து ரொம்ப இணக்கமாக இருப்பார். எங்கள் மாமனாரை வந்து என்னுடைய தகப்பனார், என்னுடைய சகோதரி மெய்யம்மையாச்சியும் வந்து ரொம்ப அச்சுறுத்தலுக்கு ரொம்ப அவங்கள பேசினாங்க. நீங்கள் இடம் கொடுக்கறதுனால தான் அவன் இப்படி பண்ணுறான். மாமனார் சொன்னார், என்னுடைய மகள் என் மருமகனோட சந்தோஷமாக வாழ்கிறாங்க. 2 பேரும் சந்தோஷமாக எனக்கு தேவை, என் மகன் சந்தோஷமாக வாழணும். வேறு எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க, அதுவே எனக்கு போதும். நான் அவங்களுக்கு முழு ஆதரவு தெரிவிப்பேன்னு சொல்லிட்டாரு. அவங்கள அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா குடும்பத்துக்கு வெளியே உள்ள ஆள் இல்லை. குடும்பத்துக்கு உள்ள ஆளை வந்து நெருக்கடி கொடுத்துடலாம். குடும்பத்துக்கு வெளியே உள்ள ஆள் பங்காளி வட்டத்துக்கு வெளியே போயிடுறாங்க. பங்காளி வட்டத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல. முழு ஆதரவு எனக்கு. ஃபுல்லாக எல்லா கல்யாணங்களுக்கும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க என்னுடைய மாமனார் வீட்டு எல்லாம் அவங்களும் முழுமையாக நகரத்தார், பியூர் நகரத்தார் தான் அவங்களும். எல்லா எங்களோட திருமணம் யாரும் கேள்வி கேட்டதே கிடையாது. மாமனார் சொல்லுவாங்க, இந்த மாப்பிள்ளை நீங்கள் வாங்க மாப்பிள்ளை, என் பக்கத்தில் வந்து கல்யாணத்துக்கு போவோம். நான் கூட கொஞ்சம் சங்கோச்சப்படுவேன், என்னடா இவ்வளோ பெரிய தாடியை வச்சுக்கிட்டு நேரத்தை விட்டு திருமணத்துக்கு போகிறோமேன்னு. மாப்பிள்ளை பக்கத்தில் வந்து நில்லுங்க, பக்கத்தில் நிற்க வச்சுக்குவாங்க. என்னை யாரும் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும், தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் வெளியே வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நான் எல்லா திருமணங்களுக்கும் போவேன். உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணுவார். இதெல்லாம் என்ன மாப்பிள்ளை, இன்னைக்கு கல்யாணத்துக்கு வருவாங்க, நாளைக்கு அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க, இது யார் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம எல்லோரும் சேர்ந்து இருக்கணும், ஒன்றா இருக்கணும் மாப்பிள்ளை, இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நானும் மாப்பிள்ளை பார்க்க நானும் போவேன். கடைசி தம்பிக்கு நாங்கள் தான், நானே மனைவியும் தான் முழுக்க எல்லா இப்போ பெண்ணு பார்க்குறதுலேருந்து எல்லா திருமணத்துறை ஏற்பாட்டிலேருந்து எல்லாமே மாமனாருக்கு நான் ரொம்ப மூத்த மருமகன்றதுனால ரொம்ப என்னோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. எங்கள் வீட்டில் தான் இறந்து போனாங்க ஹார்ட் அட்டாக்கில். எங்கள் வீட்டில் என் மனைவியுடைய மடியில் தான் அவங்க இறந்து போகிறாங்க. இப்போ உங்க மச்சனனுக்கு நீங்க ஒரு பொண்ணு பார்த்தீங்கல்ல? ஆமா, அவங்களும் நகரத்தார் தானே? ஆமா. அவங்க வீட்டில் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? அதான் எல்லாருமே என்னுடைய ஒய்ஃபுடைய சொந்தம் முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நாங்கள் நெருக்கமாக இருக்கோம்னா, ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன் உங்களுக்கு, அது புரியும். எவ்வளோ அழகான சம்பவம் அது. நாங்கள் அதாவது நான் பெரிய ஒரு 8 பேர் போகிற மாதிரி கார் வாங்கினதே வந்து என்னுடைய ஒய்ஃபுடைய குடும்பத்துக்காக தான். ஏன்னா எல்லாருக்கும் மேரேஜ், 2 பிள்ளைங்க, ஃபேமிலி பெருசாகிடுச்சு. லீவில் எல்லோரும் என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. மூத்த மருமகன் நான் தானே. பெரும்பாலும் என் வீட்டுக்கு லீவில் எல்லா பிள்ளைகளோட வருஷம் லீவுக்கு என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. 10 நாள் 15 நாள் என் வீட்டில் தான் இருப்பாங்க. எங்கேயாவது எல்லோரும் சேர்ந்து வெளியே போய்ட்டுருவோம். ஒருத்தரோடு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, கொடைக்கானல் போயிருந்தோன்னு நினைக்கிறேன். கொடைக்கானலில் நான் காரை எல்லாம் இறங்கி போய் அந்த ஒரு ஸ்பாட்டில் போய் எல்லாம் நிற்கிறாங்க. அப்போ நான் வந்து காரை பார்க் பண்ணிட்டு வர்றேன். என்னுடைய மனைவியுடைய 3 தங்கச்சிகளும் பார்க்க ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க 3 பேரை நிற்க வச்சா, 4 பேரை நிற்க வச்சா பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியாது. என் மனைவி மட்டும் ஃபுல் புர்காவில் இருப்பாங்க. அதில் மற்ற 3 பேரும் மங்களகரமாக சேலை போட்டுமா இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு அக்கா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு புரியல, என்னடா இந்த அம்மா மட்டும் வித்தியாசமாக இருக்குது, எல்லோரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா. அக்கா தங்கச்சிங்கிறது விளங்கிடும் பார்த்த உடனே. நான் காரை பார்க் பண்ணிட்டு நான் வர்றேன். நான் வந்து என்னையை பார்த்த உடனே அந்த அக்காவுக்கும் சரி, அந்த அம்மா மட்டும் இந்த பாயை கல்யாணம் பண்ணி முஸ்லீமாக மாறிடுச்சு போல் அப்படின்னு விளங்கிட்டாங்க. விளங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறப்ப என்னுடைய சிஸ்டர் இல்லை கடைசி, அவள் வந்து என் பொண்ணோட ரொம்ப நெருக்கம், என் மகளோட ரொம்ப. என்ன சின்ன என் மக தான் வீட்டில். பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா என் மகளுக்கு இப்போ எம்எஸ்சி முடிச்சுட்டா. பாப்பான்னு வீட்டில் கூப்பிட்டா 3 வயசு பாப்பா இருக்கு, அது திரும்பி பார்க்காது. என் மக தான் திரும்பி பாப்பா. இன்றைக்கி பாப்பா அவள் தான் எல்லாருக்குமே ரொம்ப எல்லாம் எடுத்து வளர்த்தவங்க. 2 பேரும் கடைசி என்னுடைய கொழுந்தியாவும் என் மகளும் ஃபுல் புர்காவில் இருக்கிறா. கண்ணை ஒட்டி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த அம்மா பார்த்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஒன்றுமே புரியலை. பாப்பான்னு கூப்பிடுறாங்க, இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறாங்க, இவங்க முஸ்லீமாக இருக்கிறாங்க, இவங்க பக்கா ஹிந்து ஃபேமிலியாக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம நேராக வந்துருச்சு என்கிட்ட. நேராக வந்து கேட்குறாங்க என்கிட்ட, இது என்ன விஷயம், எனக்கு ஒன்றும் உங்களோட விஷயம் புரியலையே அப்படின்னா. நான் சொன்னேன், நானும் என் மனைவியும் வந்து இஸ்லாத்துக்கு மாறி வந்துட்டோம். இவங்க எல்லாருமே அவங்களுடைய சகோதரிகள், நாங்கள் எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறோம். உங்களை பார்க்கவே ரொம்ப பொறாமையாக இருக்குது எங்களுக்கு. பொறாமையாக இருக்கு, உங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப பொறாமையாக இருக்குது. இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களே. இந்த வேறுபாடுகளை மறந்து நான் சொன்னேன், அப்படி இல்லை. அதாவது என்ன முயற்சி இன்றைக்கி பண்ணுறாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் வேறன்னு காட்ட முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இல்லை. அது
நல்ல எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோர் பிலீஃப் இருக்குது, அடிப்படை நம்பிக்கை. அதுக்குரிய ஸ்பேஸை கொடுத்துட்டு ஒன்றா அழகாக வாழலாம். இப்போ நான் என் நண்பரோட இருக்கிறேன், இப்போ என் ஃப்ரெண்டு வந்து இஸ்லாமியர்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குது, இந்துக்களில் பெரும்பான்மையாருக்கு அந்த பழக்கங்கள் கிடையாது. இப்போ வீட்டில் சமைக்கிறோம், இப்போ என்ன சொல்லலாம், நண்பா வேணாடா மாப்பிள்ள, வேணாம் மச்சான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், வெள்ளைச்சோறு போடுமா அப்படின்னு அவனுக்கு சொல்கிறோம். இது அவனுக்குரிய ஸ்பேஸு. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒன்றா தான் வாழ்கிறோம், சந்தோஷமாக ஒன்றா கூடி இருக்கிறோம். அவங்களுக்குரிய நம்பிக்கைகளுக்கு கோர் பிலீஃப் இருக்குல்ல, அதில் மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டால் ஒன்றா இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு பிலீஃப் இருக்குது, அதாவது படையலுடைய உணவு வந்து சாப்பிட மாட்டோம், சாமிக்கு படைச்சதை வந்து பொதுவாக அடிப்படை நம்பிக்கை கோர் பிலீஃப், அதை சாப்பிட மாட்டோம். நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், தீபாவளிக்கு போகிறேன், இல்லை பொங்கலுக்கு என் நண்பருடைய வீட்டுக்கு போகிறேன், சாமிக்கு படைச்சதை மட்டும் எனக்கு வைக்காமல் அது போக மற்ற உணவுகள் எல்லோரும் கலந்து சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். மாப்பிள்ள அது படைச்சதுடா, வேற மாப்பிள்ள சாமிக்கு படைச்சது, இது என்னோட நம்பிக்கை. இந்த ஸ்பேஸை கொடுத்துட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே. இதை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. இதை அவங்களுடைய பிலீஃப். இது நீங்களும் குர்பானியை கொண்டு போய் அவங்க தலையில் வெள்ளிக்கிழமை திணிக்கிறது கிடையாது. இது பிலீஃப். இது கோர் பிலீஃபை மட்டும் கொஞ்சம் சைடில் வச்சுட்டா எல்லாரும் ஒன்றா இருக்கலாம், சந்தோஷமாக வாழலாம். இதைத்தான் நாங்கள் குடும்பத்துக்குள்ளார இதை நாங்கள் வாழ்ந்து காட்டுறோம். குடும்பத்துக்குள்ளார வாழ்ந்து காட்டுறோம். பிள்ளையார் நோம்புல எங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த பிள்ளையார் நோம்பு வந்து நகரத்தார் மட்டும் நடத்துவாங்க. அந்த பிள்ளையார் நோம்புக்கு நான் போவேன். ஆனால் அந்த பிள்ளையார் மாதிரி பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதில் மேலே ஒரு திரி வச்சு அதில் இதை திரியில் வந்து விளக்கு பொருத்தி சாமிக்கு முன்னாடி வச்சு அதை ஊதிட்டு சாப்பிடுவாங்க. அது ஒன்று மட்டும் நான் செய்ய மாட்டேன், திரட்டு பாலில், அதாவது பால்கோவாவில். அந்த பால்கோவா சமைச்ச சாப்பிட எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். இது இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து நல்லா வாழலாம். ஆனால் இதை வந்து வேறன்னு காட்ட முயற்சி பண்ணி பிரித்து ஒரு பிரிவினை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. அது இல்லை. என் குடும்பத்துக்குள்ளார நான் ஒரு முஸ்லீம் இருக்கிறேன், மதம் மாறின ஒருத்தர் இருக்கிறேன், ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண வேறு பிள்ளை, எல்லாரும் நாங்கள்லாம் ஒன்றா சந்தோஷமாக இருக்கோம். இதை முன் உதாரணமாக காட்டுறதுக்காக தான் இந்த விழாவை நாங்கள் நடத்தினோம். வாழ முடியும், இது எப்படி எங்கள் வீட்டில் வாழ முடியுமோ இந்த நாட்டிலையும் வாழ முடியும். நிச்சயமாக வேறுபாடுகளை கலந்து வாழ முடியும். அதை காட்டுறதுக்காக தான் இந்த விழா நடத்தணும் நாங்கள். இப்போ அந்த விழா வந்து வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டியது, ஆனால் கடைசி நேரத்தில் வெளியில் நடந்தது. ஆக்சுவலாக அதுக்கு முந்தின நாள் வந்து பல பேர் வந்து காரைக்குடிக்கு ஆண்டிவேன்னு போட்டிருந்தாங்க. நம்முடைய பத்திரிகையாளர்கள் ஒரு சிலர் போட்டிருந்தாங்க, எங்கே எல்லாம் காரைக்குடி பக்கமாக போகிறாங்க, எங்கே போகிறாங்க. அப்புறம் மறுநாள் பார்த்தா எம்எம் அப்துல்லா, கருபழனியப்பன், பல ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த மிலாது விழாவில் கலந்துருந்தாங்க. அப்புறம் விசாரிக்கும் போது தெரிந்தது, முதல்ல அது அவங்க வீட்டு முத்தத்தில் நடக்க வேண்டிய விழாங்க, அதுக்கப்புறம் அது வெளியில் நடந்ததுன்னு. ஏன் அது முத்தத்திலேருந்து வெளியேறியது அந்த விழா? அதுக்கு அதாவது இதை நான் முழுமையான ஒரு தகவல் இதை பற்றி நானோ கருப்பள்ளி பண்ணானோ பேசுனது கிடையாது. அதாவது இந்த விழா நாங்கள் நடத்துறதுன்னு முடிவு செஞ்ச உடனே முதல்ல பத்திரிக்கை அடிச்சுட்டு 2வது 3வது நாள் என்னுடைய தகப்பனாருக்கு தான் முதல்ல நான் கொடுத்து விட்றேன் பத்திரிக்கையை. 2 அல்லது 3வது நாள் பத்திரிக்கை அடிச்சோன்னு நான் கொடுத்து விட்டேன். அவங்க பேர் எழுதி, அப்பாச்சி நீங்கள் வந்து கலந்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டேன். அப்பா எங்கே இருக்காரு? அப்பா மதுரையில் தான் இருக்காங்க. அதே பஜாரில் தான் எல்லாம் கடை வச்சுக்கிறோம். எல்லாம் அங்கே கருப்பள்ளி பொண்ணோட அப்பச்சி, எங்கள் அப்பச்சி, நான் எல்லாம் அதே பஜாரில் தான் கடை வச்சுக்கிறோம். மதுரை பஜாரில் தான் கொடுத்து விட்டது. நான் என்ன நோக்கத்துக்காக கொடுத்து விட்டேன் அப்படின்னா, அவங்க நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. ஏன்னா அவங்க இதை விரும்ப மாட்டாங்கன்றது நமக்கு தெரியும் நல்லா. எங்களுடைய நோக்கம் விசாலமானது. வெறுமனா அந்த வீட்டுக்குள்ளே 4 முஸ்லீம்களை வச்சு விழா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு பர்பஸ்க்காக அதை நடத்தலை. ஒரு விசாலமான சிந்தனை எனக்கு அண்ணனுக்கு இருந்துச்சு. இது ஒரு பெரிய முன்னுதாரணம் ஆகணும். அண்ணன் ஒரு பப்ளிக் ஃபிகர், இந்த விஷயத்தை எடுத்து பேசினா எல்லா குடும்பங்கள்லேயும் உள்ள அந்த வேறுபாடுகளை கலந்து மக்கள் உறவுகள் சேர்ந்து வாழ்வாங்க. இது ஒரு பாயிண்ட். ஒரு ஸ்டெப்பு முன்னாடி ஒரு 10 பேர் இதை எடுத்துக்கிட்டாலே சந்தோஷம் தானே. அதுக்கு ஒரு முயற்சி தான். சரி, அப்பச்சிக்கு ஏதாவது மனசு இடசங்க இருந்தால் எங்களை கூப்பிட்டு பேசுவாங்கன்னு நினச்சோம். பத்திரிக்கை வாங்கிட்டு போட்டாங்க, எந்த பேச்சும் இல்லை, யாரும் எதுவும் பேசவும் இல்லை. நாங்கள் பாட்டு எங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சரி, என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டாங்க போல், பரவாயில்ல, நம்ம இதை பூர்த்தி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாட்டு வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 5 நாள் 6 நாள் கழிச்சு தான் காரைக்குடி நார்த் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நல்லா வந்து நாங்கள் இப்போ இருக்கிறோம், வியாழக்கிழமை நாங்கள் வர்றோம், விசாரணைக்கு வரணும், நான் வியாழக்கிழமை நாங்கள் வந்து என்னென்ன தகவல் சொல்லணும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் திரும்பவும் அவரே எங்களுக்கு கால் பண்ணார், இல்லை ஹைகோர்ட்டில் வந்து இது கேஸ் போட்டுக்கிறாங்க, நீங்கள் கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கிறீங்கன்னா அண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணி விவரத்தை கேட்டேன். அண்ணன் நானும் பேசிக்கிட்டது என்ன அப்படின்னா, நல்லபடியாக ஹைகோர்ட் நடக்கட்டும், கோர்ட் என்ன சொல்லுதோ அதுபடி நம்ம செஞ்சுக்கிடுவோம். கோர்ட்டு நமக்கு வீட்டில் நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்துச்சுன்னா சந்தோஷமாக நடத்துவோம். கோர்ட்லேருந்து அனுமதி வரலை, தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னா வெளியே நடத்திக்கிறோம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நாங்கள் அதை பற்றி பெருசாக என்ன செய்யலை, பொருட்படுத்தவே இல்லை. அந்த வீட்டில் அது பெட்டிஷனர் யார்? பெட்டிஷனர் என்னுடைய தகப்பனார், எங்கள் அப்பா. ஓகே, எங்கள் அப்பா தான் பெட்டிஷனர். அவர் பெட்டிஷனில் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா,
அவங்களுடைய அட்ரஸ் வந்து காரைக்குடி அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க. பாசின் இல்லம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரெசிடென்ட் சார். ஆனால் ரெசிடென்ஸ் அட்ரஸ் அது இல்லை. எந்த ரெசிடென்ஷியல் ப்ரூஃப்லையும் எங்கள் அப்பச்சிக்கு காரைக்குடி அட்ரஸே கிடையாது. மதுரை அட்ரஸ் தான் இருக்குது. ரெசிடென்ஷியல் அட்ரஸாக வந்து எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் இல்லை. அதில் எந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் இல்லை. ரெசிடென்ஷியல் அட்ரஸாக காரைக்குடி அட்ரஸை கொடுத்து நாங்கள் இங்கே தங்கியிருக்கிறோம், எங்களுக்கு இது சிரமம். இவன் வந்து என்னுடைய மகன் வந்து முஸ்லீமாக போயிட்டான். அதில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா, அதில் அந்த பெட்டிஷன் நான் படித்தேன். என்னுடைய மகன் முகமது முஜாஹிதுன்னு அதில் எழுதிருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அப்பச்சி வந்து இத்தனை வருஷம் கழிச்சு இதை ஏற்றுக்கிட்டாங்களே, பெட்டிஷன்லையாவது இதை ஏற்றுக்கிட்டாங்களே அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம். அதனால் எங்களுக்கு சிரமமாக அவன் வெளியே போயிட்டாப்புல. அது வந்து முஸ்லீம் விழா, வீட்டுக்கு நடக்கக்கூடாது, அதில் வந்து மௌலவிகளை கூட்டிகிட்டு வர்றாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் வந்து எழுதி. நான் அதை என் மகன்கிட்ட சொல்ல போனேன். அவன் என்னை மிரட்டுறான், என்னை வந்து அடிக்க வரேன், என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறான்னு சொல்லி ஏதோ அது அப்போ வலு சேர்க்கும். இதெல்லாம் எப்போ நடந்தது? இப்படி சம்பவம் நடக்கவே இல்லை. அந்த பெட்டிஷன் அப்போ தான் வலு சேர்க்கும். அதனால அவங்க எழுதியிருக்கிறாங்க. சரி, ஏதோ எழுதிட்டு போகிறாங்க. நம்ம அதை பற்றி ஒன்றும் வழக்காடவும் இல்லை, அதுக்கு நம்ம போய் நிற்கவும் கிடையாது. ஆனால் வந்து நீதிபதி வந்து ரொம்ப தெளிவாக அதாவது இது நடந்துக்கிட்டு இருக்குது. வியாழக்கிழமை புதன்கிழமை அவங்க தள்ளி நம்பர் ஆயிடுச்சு, தள்ளி போடுறாங்க. வியாழக்கிழமை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்த உடனே வியாழக்கிழமை அந்த இதை எடுக்கிறாங்க. நீதிபதிகள் எடுத்த உடனே சொல்கிறாங்க, மீலாது விழான்னொடனே மத நல்லிணக்க விழான்னொடனே இந்த மாதிரி விழாக்கள் நடக்கத்தானே வேணும் அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. பார்த்த உடனே சொல்லிட்டார் அவர், இது மாதிரி இது எதுக்கு தடை செய்யணும், இந்த மாதிரி விழாக்கள் இன்றைக்கி அவசியம் தேவை இருக்குது அப்படி சீனியர் கவுன்சில் வச்சு வாதாடினாங்க. அப்போவே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஆகிற வேலை இல்லைன்றது தெரிஞ்சிருச்சோ என்னமோ தெரியல. வியாழக்கிழமை அவர் ஜட்ஜை சொல்லிவிட்டு தள்ளி வச்சுட்டார். அதுக்கப்புறம் சரி சாயந்தரம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க உடனே அடுத்த ஸ்டெப் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இது கோர்ட்டில் ஆவாதுன்ற மாதிரி சிந்தனை வந்தோன்னே எங்கள் பெரியப்பா என்ன பண்ணாங்கன்னா, வியாழக்கிழமை காலையில் பேச்சாளர்களை கூப்பிட்ருக்கோம்ல, திருவடிக்குடியில் சுவாமிகள் ஒருத்தவங்களை கூப்பிட்ருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டின் பாஸ்டர் ஒருத்தவங்க, பாதிரியார் ஒருத்தவங்களை கூப்பிட்ருந்தோம். அப்புறம் முஸ்லீம்களில் 2 பெரியவர்களை கூப்பிட்ருந்தோம். அல்ல எல்லாருமே இவங்க எல்லாருமே ஆன்மீக தலைவர்கள். இவங்க எல்லாருமே ஆன்மீகத்தோடு நெருக்கமாக உள்ளவங்க, பொது வெளியில் ரொம்ப வராதவங்க. முஸ்லீம் தலைவரை மௌலானா ராஜுக்குன்னு சொல்லி கூப்பிட்ருந்தோம். அவங்கெல்லாம் பொதுவாக பொதுவெளிக்கே ரொம்ப வராதவங்க. அவங்கள மாதிரி நல்லா ஒரு ஆன்மீக பெரியார்களை வச்சு நடத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சுவாமிகள் வந்திருந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் ஃபோன் போட்டாங்க. பெரியப்பச்சியே ஃபோன் போட்டாங்க. பலகரப்பே பெரியப்பச்சியே ஃபோன் போட்டு இந்த மாதிரி வந்து அது அந்த இடத்துல நாங்கள் வந்து எங்களுடைய வீடு அது நீங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் வெளியே வச்சு நடத்திக்கிறங்க, உள்ளே வச்சு நீங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டலுக்கு உள்ளாக்குனாங்க. எல்லாரையுமே அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குனாங்க. யாரும் அதை பெருசாக கேர் பண்ண மாதிரி தெரியல. யாரும் எங்கள்கிட்ட கேட்டாங்க எல்லாருமே. நாங்கள் ஒரு வார்த்தை தான் சொன்னோம், சட்டப்படி கோர்ட்டுடைய உத்தரவு இருந்துச்சுன்னா நாங்கள் நடத்துவோம், கோர்ட் வெளியே நடத்த சொன்னிச்சா நாங்கள் வெளியே போயிடுவோம், அவ்வளோதான். சட்டம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம நடந்துக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக உள்ளே தான் நடத்தணும் அப்படின்னு நாங்கள் நிர்பந்தமாக நாங்கள் இல்லை. அவங்க கோர்ட்டை அணுகியிருக்கிறாங்க, சட்டம் என்ன சொல்லுதோ அது அவங்களும் கேட்டுக்கிறோங்க, நாங்களும் கேட்டுக்கிறோம். எல்லோரும் அமைதியாகிட்டாங்க, எல்லாம் வர தயாராகிட்டாங்க. ஸோ இவங்களும் வர தயாராகிட்டாங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போனாங்க. எங்களோட சொந்தக்காரங்களுக்கு பூரா, பங்காளிகளுக்கு பூரா ஃபோன் அடித்தாங்க, யாரும் போகக்கூடாது, நாங்கள் எத்தனை பேருக்கு நான் போய் பத்திரிக்கை கொடுத்தனோ வாங்கன்னு சொல்லி அத்தனை பேருக்கு ஃபோன் போட்டாங்க, யாரும் போகக்கூடாது, யாருமே அங்கே போகக்கூடாது. பெரும்பான்மையாக எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் ரிப்ளை அவங்களுக்கு கொடுக்கல. ஏன்னா எல்லோரும் வந்துருந்தாங்களே, பெரும்பாலும் எல்லோரும் வந்துருந்தாங்க. பாசிட்டிவ் ரிப்ளை யாருமே அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னோடனே இன்னும் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. எங்கள் ஆச்சியும் பலகரப்பையாவும் ரொம்ப பெரியச்சியும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க 2 பேருமே. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு 4 மணிக்கு தான் வந்து நீதிபதி அவர்கள் இதை எடுக்கிறாங்க. 4 மணிக்கு எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. ஸ்ட்ரிக்டாக கடைசி வரைக்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை தடை செய்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் கிடையாது, ஆக்டே இல்லைன்றாங்க அவங்க. எந்த ஆக்டின் அடிப்படையில் நம்ம அதை தடை செய்கிறது? ஒரு தனியார் இடத்துல அந்த தனியார் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்ஷிப் யார் இருக்குதோ அவங்க தனியார் இடத்துல அவங்க வீட்டில் நடத்த விரும்புகிறத எந்த சட்டத்தின் அடிப்படையில் நான் தடை செய்யுது? ஆக்டை நீங்களே சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. தடை செய்ய முடியாது. இதுக்கு பொது இடத்துல நடக்கிறது கூடியது தான் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும்னு சொல்லலாம். அமைச்சர் அவர்கள் வர்றாங்க, அவங்களுக்கு தெரியாமல வருவாங்க, நீ அவங்ககிட்ட வேணால் அமைச்சர்கிட்ட பேசி பாருங்கன்னு சொல்லிட்டு கேஸை வந்து திங்கக்கிழமைக்கு தள்ளி போட்டுறாங்க. திங்கிழமை வாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுறாங்க. இப்போது எல்லா முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அமைச்சர் யார்? அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதியமைச்சர் வர்றாங்க. இப்போ எல்லா முயற்சியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ சனிக்கிழமை காலையில் பலகரப்பை அறிவிச்சு எங்கள் அப்பச்சி, எங்கள் ஆச்சி, எங்கள் அம்மா எல்லோரும் காரைக்குடிக்கு வந்துடுறாங்க. காரைக்குடிக்கு வந்து நான் வந்து மதுரையில் இருக்கிறேன், நான் கிளம்பி வரலை. வெள்ளிக்கிழமை காரைக்குடியில் இருந்தேன், அண்ணன் மட்டும்தான் காரைக்குடியில் இருக்கிறாங்க வீட்டில்.
வெள்ளிக்கிழமை மதியானம் வந்து எனக்கு அண்ணன் ஒரு சாயந்தரம் சனிக்கிழமை அடுத்த நாள் காலையில் ப்ரோக்ராம், சனிக்கிழமை சாயந்தரம் எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று திரு அண்ணன் ஹெச் ராஜாவோட ஒரு அர்ஜுன் சம்பத் அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு நோட்டீஸ். நீங்கள் அண்ணன் நான் உங்கள் அன்னைகளை யோசிச்சுக்கிட்டு இல்லை அவரும் அண்ணன் தான் எனக்கு. அர்ஜுன் சம்பத் அவர்களும் என்னுடைய சகோதரர் தான். அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஒரு நோட்டீஸ் விட்டுருந்தாங்க. என்ன விட்டுருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த வீட்டில் நகரத்தார் வீடுகளில் நகரத்தாருடைய ஒரு வீட்டில் வந்து இந்த மாதிரி இப்போ முஸ்லீமாக போன முகமது முஜாஹித்னு ஒரு பையனோட சேர்ந்து அவங்களும் கருப்பழனியப்பன் அவங்களாம் இணைஞ்சு ஒரு மீலாது விழா ஒன்று நடத்துகிறாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து அன்னைக்கு இப்போ திருவாசகம் முற்றுதல் நடக்கும், அன்றைக்கி அங்கே நடக்கும், இது கண்டிக்கத்தக்கதுன்ற அடிப்படையில் அந்த நோட்டீஸை அண்ணன் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு தெரியும், என்னுடைய சகோதரி அவங்க டெக்கன் குரானிக்கலில் வேலை செய்யும் போதே வந்து அண்ணன் திரு அர்ஜுன் சம்பத்தோட நெருக்கமான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டேன் என்னோடய சகோதரி மையமாச்சு அவங்க. ஸோ எனக்கு உடனே லிங்க் ஆயிடுச்சு அது. சரி, வேறு ஏதோ ஒரு முயற்சி செய்கிறாங்க, இது தடை செய்கிறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி செய்கிறாங்க. அப்போ அண்ணன்ட்ட கேட்டேன், பொறுமையாக இருப்பா, இங்கே ஏற்பாடெல்லாம் நடந்துருச்சு, எல்லா வீட்டுடைய எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. அண்ணன் சொன்னாங்க, இல்லை பொறுமையாரு, என்னன்னு பார்ப்போம். திரும்ப 6-7 மணிக்கு அடுத்து ஒரு அண்ணன் ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி பெரியப்பச்சி உங்கள் அப்பச்சியோட ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த பத்திரிக்கைக்கு. ரொம்ப கடுமையாக எல்லாரையும் சாடி இருக்கிறாங்க. நம்ம இப்போ நிதியமைச்சர் தங்கா தென்னரசை, அதுக்கப்புறம் பெரிய கருப்பனவங்கள எல்லாரையும் கடுமையாக சாடி நீங்களாம் எப்படி வரலான்னு சொல்லி கடுமையாக சாடி ஹைகோர்ட்டையும் உங்களுக்கெல்லாம் எப்படி நீங்கள் அனுமதிக்கலான்ற மாதிரி ஹைகோர்ட்டையும் இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்கள்லாம் என்ன வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸியா அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷனில் ஒரு விரக்தியில் நம்ம நினச்சது நடக்கலைன்ற விரக்தி அவங்களுடைய பேட்டி இருக்குது. பத்திரிகைக்கு பெரியப்பச்சி கொடுத்த பேட்டி இருக்குது. ஸ்டாலினுக்கு இதுதான் வேலையா? எல்லாரும் யாரையும் விடலை, யாரும். உங்களுடைய போலீஸ் இருக்கிறது, தடியடி செய்வீர்கள், ஏதாவது செய்வீர்கள், கைது செய்து உள்ளே வைப்பீர்கள். இதை செய்வதற்குத்தானே கருணாநிதி மகன் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், வேறு எதற்கு வந்திருக்கிறார்? இங்கே எதுக்கு வந்து நடத்துகிறார்? ஒரு பங்கு வீட்டுக்குள்ளே வந்து நடத்தலாமா கூடாதா என்று மந்திரிக்கு அறிவு இருக்காதா என்று கேட்கிறேன் நான். சுப்ரீம் கோர்ட் வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸியாம். ஆகவே எந்த இந்தியனும் கவலைப்பட வேண்டாமா? என் வீட்டில் நான் இருக்கிறதுக்கு நாதி இல்லை, இந்த ஹைகோர்ட்டுக்கு கேட்பதற்கு யோக்கியதை இல்லை. வாட்ச் டாக் ஆஃப் டெமோக்ரஸி போங்கடா. ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து அமைச்சர்லேருந்து முதலமைச்சர்லேருந்து அந்த வீட்டுக்குள்ளே நடத்தக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் ஒத்துக்குருவீங்களா? அதாவது பொது சமூகம் ஒத்துக்கிருச்சு, சொந்தக்காரங்க ஒத்துக்கிட்டாங்க, சட்டம் அதுக்கு தடை இல்லை, இப்படி யாருமே தடை இல்லை. ஆனால் எனக்கும் மேன்மை ஆட்சிக்கும் பிடிக்கலை, நீங்கள் நடத்துவீங்களா? நாங்கள் அதை நிப்பாட்டுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம் பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை வெளியாக்குறாங்க. இப்போ நான் அந்த பேட்டி விஷயத்தை அண்ணன் அனுப்பிச்சி வச்சாங்க. நான் பேசினேன், அண்ணன்ட்ட கேட்டேன், என்னென்ன செய்யலாம். அண்ணன் எப்படின்னா வேட்டியை மடித்து கட்டி, கருப்பள்ளை எப்படின்னா எதுக்காக இருந்தாலும் துணிச்சலான ஆள், வேட்டியை மடித்து கட்டி இறங்கிடுவாப்புல, யாருக்கும் பயப்பட மாட்டாப்புல. தன் பக்கம் நியாயம் இருந்துச்சு அப்படின்னா எந்த அச்சுறுத்தலுக்கும் அண்ணன் பயப்பட மாட்டாங்க. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நான் தான் அண்ணன்ட்ட சொன்னேன். அண்ணன்ட்ட என்ன சொன்னேன், அண்ணே இப்போ ஒரு வேளை அவங்க நாளைக்கு காலையில் வர்றாங்க, வந்து நம்ம ஒரு அங்கே அந்த இடத்துல ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்னப்பா ஆகும்? எஃப்ஐஆர் போடுவாங்க, அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும். நம்ம பக்கம் தப்பு இல்லைன்றது வந்து தெரிஞ்ச விஷயம். நம்ம இது என்னையிலேருந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை திடீர்னு இதுக்கு இடையில புகுந்து இதை செய்கிறாங்கன்றது வெளிப்படையான விஷயம். ஆனால் இது கோர்ட்டுக்கு போய் தீர்ப்பாகி வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ஒரு 4-5 வருஷம் ஆகும். இப்போ நான் கேட்டேன், 4-5 வருஷத்துக்கு பிறகு நமக்கு வந்து என்ன ஆகும்? நீதி கிடைக்கும். ஆனால் வந்து நாளைக்கு காலையில் என்ன செய்தி வரும் கேட்டேன். இது நடந்த பிறகு நாளைக்கு காலையில் என்ன செய்தி வரும்? இந்து வீட்டில் மீலாது விழா நடத்த முயற்சி செஞ்ச முஜாஹித் கைதுன்னு தானே வரும். இதானே வரும். கருப்பழனியப்பன் கைது அப்படின்னா எல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிடையாது. அது முஜாஹித் கைதுங்கிறத நாளைக்கு காலையில் உள்ள நியூஸு. 4-5 வருஷம் கழித்து பெட்டி செய்தி ஒன்று வரப்போகுது. அது பெட்டி செய்தியாக கார்னரில் வரும், அது வேறு விஷயம். ஆனால் நாளைக்கு காலையில் இதெல்லாம் நியூஸு. தலையங்கத்தை படிக்கிறவருக்கு என்ன தெரியும்? முஜாஹித் ஒரு காரைக்குடி பாயினா அவருக்கு தெரியும். அதை பக்கத்து நாட்டில் வந்து ஊடிட்டு அவர் நினைப்பார். இல்லை, இதை படிக்கக்கூடிய நகரத்தார் ஒருத்தருக்கே முஜாஹித் யாரு எதுவுமே தெரியாது. அவர் ஏதோ தீவிரவாத தாக்குதல் லெவலுக்கு போயிடும். அது அப்புறம் தான் நான் சொன்னேன், அண்ணே வேணாண்ணே, நம்ம வந்து அதாவது சொந்தங்களை பூரா சேர்க்கணுன்ற நோக்கத்துக்காக நம்ம நடத்துகிறோம். இந்த வீட்டில் நடத்துறதுனால நம்ம வெற்றி அடைய போகிறதும் கிடையாது, நடத்தாததுனால
தோல்வி அடைய போகிறது. வெற்றியோ தோல்வியோ வந்து நம்ம இந்த வீட்டில் நடத்துறது கிடையாது. நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு 4 பேர் அவன் சொந்தக்காரனோட வந்து பிரிஞ்சிருக்கிறவன் சொந்தக்காரனோட சேர்ந்து மச்சான் மன்னிச்சுக்கிறீங்க மச்சான், மாப்பிள்ளை என்னை மன்னிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 2 பேர் சேர்ந்து சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அந்த நோக்கம் பூர்த்தி ஆயிரும். இது வெளியே வச்சாலும் இது நடக்கும்னே நான் சொன்னேன். அண்ணனுக்கு என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து இயக்குனது பலகரப்பே பெரியபச்சி. பலகரப்பே பெரியபச்சி வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஒன்றுமே நடக்கலை அப்படின்னோடனே நான் தான் இதையெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு பேட்டியில் சொல்லிட்டாங்க. எல்லாத்தையுமே வெளியே வந்துட்டாங்களே. இப்போ தன்னுடைய ஒரிஜினல் ஃபேஸ், அதாவது இதுக்கு அவங்க கொடுத்த விலை வந்து பெரிய விலை. பலகரப்பே பெரியபச்சி கொடுத்த விலை வந்து மிகப்பெரிய விலை. முஸ்லீம்களோட ஒட்டு உறவாடி இருந்தவங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் ஷரீஃப் நினைக்கிறேன் அவங்க பேர், அவங்கள்ட்ட பேசினேன். எந்த அளவுக்கு இருந்தாங்கன்னா, பெரியபச்சிக்காக நாங்கள் உயிரையும் கொடுப்போம், பலகரப்பையாவுக்காக உயிரையும் கொடுப்போன்ற அளவுக்கு எனக்கு இஸ்லாத்தை பற்றி அப்படி பேசினவங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கள்லாம் கேட்டால் அப்படியே உள்ளமே உருகிடும். அந்த மாதிரி பேசுவாங்க. இப்போது தன்னை இல்லை, நான் உள்ளுக்குள்ளார எனக்கு அது கிடையாது, உள்ளுக்குள்ளே அவங்க வேறன்றது எனக்கு தெரியும். இதை வந்து அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க. முஸ்லீம்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, முஸ்லீம்கள் இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியே வைங்க, நான் வர்றேன். அண்ணனுக்கு என்ன, வெளியே வந்துட்டாங்கல்ல, நம்ம வெளியே வச்சுக்கிறோம். தான் யாருன்னு அடையாளம் அவங்களே காட்டிட்டாங்கல்ல. நான் முதல்ல ஒரு பேட்டி கொடுத்துருந்தேன், அண்ணன் பேசுனதுக்கப்புறம் ஃபிலிக்ஸ் அவங்ககிட்ட சவுத் பீட்டில் கொடுத்துருந்தேன். அப்போ வந்து முஸ்லீம்களுக்கே ஒரு சந்தேகம்னா, இவ்வளோ பெரிய மனுஷன் இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறாரு, சின்ன பையன் வந்து என்னமோ அவரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறானே அப்படிங்கிற ஒரு 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 சந்தேகம் இருந்துச்சு. இந்த பேட்டிக்கு பெரியபச்சி கொடுத்த பலகரப்பே கொடுத்த பேட்டிக்கு பிறகு அந்த சந்தேகம் கிளியர். அவங்க வாயிலே சொல்லிட்டாங்கல்ல அதை. ஸோ இது வந்து பர்பஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னு அண்ணன் சொல்ல 2 பேரும் அதை அடுத்த நாளே வெளியே, நம்ம நோக்கம் ஸ்பாயில் ஆயிரும், பதட்டம் ஏற்பட்டுரும், பதட்டமே வேணாம், வெளியே விட்டு போயிட்டோம். நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே நடத்தலாம்னு திட்டமிட்டது என்ன? குரான் ஓதுறதா, பாங்கு ஓதுறதா, அல்லது அங்கே வந்து இருக்கக்கூடிய சைவ சின்னங்களை எல்லாம் அழிப்பதா? என்ன திட்டமிட்டீங்க? ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களை கூப்பிட்றோம். எங்கள் சொந்தக்காரங்களை தான் நாங்கள் மெயினாக கூப்பிடுறது. இப்போ சொந்தக்காரங்களை எங்கே கூப்பிடுவோம்? நாங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிடுவோம். இல்லை, சொந்தங்கள் யார் யார் சொந்தங்கள்? என்னுடைய இல்லை ரத்த சொந்தம் 116 பேர். எங்கள் அப்பச்சி கூட பிறந்தவங்க 9 பேர். 9 பேருடைய பிள்ளைகள், அவங்களுடைய பேரன் பேத்திகள், கொள்ளு பேரன் வரைக்கும் சேர்த்தோம்னா 116 பேர். ஒரு 10 பேர் இறந்து போயிருப்பாங்க, 100 105 பேர் இருப்பாங்க. வெளிநாட்டில் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. ஒரு 70 பேரை எங்களுடைய சொந்தக்காரங்களையும் எங்களுடைய பங்காளிகளையும். அதுக்கு தானே அந்த வீடு. முஸ்லீம்களுக்கு கடைசியாக போய் தான் நான் கொடுத்தேன் பத்திரிக்கையே. வெள்ளிக்கிழமை போய் அந்த காட்டுத்தலை ஜமாத்தில் போய் அந்த பத்திரிக்கையை கொடுத்து கொஞ்சம் பேர் மட்டும் வாங்கன்னு சொல்லி சொன்னேன். அந்த ஒரு, அதாவது நீ பெருசா நான் பெருசா, இந்த மதம் பெருசா அந்த மதம், இதெல்லாம் அங்கே டிஸ்கஷன் கிடையாது. எல்லா 3 பெரிய மதங்களை சேர்ந்தவங்களும் அங்கே ஒன்று கூட்டுறோம். தங்களுடைய மத விஷயங்களை பற்றி ஆலோசிக்கிறோம், பேசுகிறோம், சாப்பிட்றோம், கலைஞ்சு போகிறோம், விருந்து சாப்பிட்றோம், கலைஞ்சு போகிறோம். ஓதுறது இதுறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓதுறது ஒன்றும் இல்லை. அதாவது எங்களுக்கு வந்து எப்படின்னா 5 வேளை தொழுகை வந்து கடமை. 5 வேளை தொழுகை எங்களுக்கு கடமை. நம்ம கூப்பிட்டுருக்கிறது எல்லாம் பெரியவங்களை கூப்பிட்டுருக்குறோம். இவங்கெல்லாம் தூரத்துலேருந்து வர்றாங்க, ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடியவங்க எல்லாம். இளையாங்குடியிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து முடித்த உடனே ப்ரோக்ராம் முடித்த உடனே தொழுகை நேரம் வந்துடும். அதனால நாங்கள் இருக்கக்கூடிய 10 பேரோ 20 பேரோ நாங்கள் இருக்கிற முஸ்லீம்கள் தொழுகைக்கு அந்த இடத்துல ஒரு உரமாக தொழுதுக்கலாம் நினச்ச விட்டு அந்த ஒரு வேளை தொழுகை அவ்வளவுதான். அதை தான் நாங்கள் அங்கே பிளான் பண்ணி, நான் தான் சொன்னேன் என்னன்ட்டு, என்ன தொழுகை நேரம் வந்துடும் அந்த நேரத்தில். இவங்களை எல்லாரையும் வந்து சாப்பிட்றதுக்கு வேற காத்திருக்கணும். சாப்பிட்டுட்டு தொழுகைக்கு இவங்க வெளியே போக சொன்னால் நல்லா இருக்காது. அது வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும். தொழுகை அவங்களுக்கு தவறி போயிடும். எல்லாருமே 5 வேளை தொழுகக்கூடியவங்களை அழைச்சிருக்கிறோம் நம்ம. அதனால நாங்கள் ஒரு ஓரமாக தொழுதுக்கிறோம்னே, நல்லா பண்ணிக்கப்பா, நாங்கள் நல்லா பண்ணிக்கப்பா, அந்த நேரம் தவறிடக்கூடாதுன்றதுக்காக வந்து அதை வந்து கடைசியாக நாங்கள் வச்சுருந்தோம். ஆனால் இங்கே எல்லாமே மேடை வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே நிற்க போகிறோம் மேடை. அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசியிருப்போம். பேசினதுக்கப்புறம் ஏதாவது இதுவரைக்கும் நடந்த எந்த மீலாது விழாலையும் திருக்குறள் தெளிவுரை கொடுக்கப்படலை, திருக்குரான் தெளிவுரை தான் கொடுக்கப்படும். இதுதான் முதல் மீலாது விழா. திருக்குறள் தெளிவுரை கொடுக்கப்பட்டுச்சு. திருக்குறள் தெளிவுரை இங்கே தான் கொடுத்து எனக்கு அந்த காஜா மொய்தீன் ஹசரத் சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டுடைய அந்த அறிஞர்களுடைய, இஸ்லாமிய அறிஞர்களுடைய கூட்டமைப்புடைய தலைவர் அவங்க தான். அவங்க எனக்கு ஃபோன் அடிச்சிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் வாங்கக்கூடிய திருக்குறள் தெளிவுரை அவங்க வாங்குறாங்கல்ல, அந்த ஃபோட்டோவை எனக்கு கண்டிப்பாக அனுப்பி வைக்க, நான் அதை பதிவு செய்யணும்னாங்க. ஏன்னா இதுதான் முதல் விழா. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டாங்க. அதை என்னடா மீலாது விழாவில் திருக்குரான் கொடுக்காம திருக்குறள் கொடுக்குறாங்களே யாரும் கேட்கல, அதை பதிவு செய்யணும்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இணைஞ்சிருக்கிறோம் எல்லாரோடையும், நாங்கள் தனியாக இல்லை அப்படின்னு எல்லாரோடையும் கலந்து சேர்ந்து இருக்கிறோம்ன்றதை புரியணுன்றதுக்காக அதை நாங்கள் பதிவு செய்யணும், எங்களோட இதில் நாங்கள் பதிவு செய்யணும், எனக்கு அனுப்பி வைங்கன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மனநிலையோடு தான் எல்லோரும் இருக்கிறாங்க. இதுக்காகத்தான் ஒரு ஒன்று கூடுதல் தான் இது. 3 பெரிய மதங்களை சேர்ந்தவங்க ஒன்று கூடணும். அதுவும் எங்கே கூடணும்? கூட்டுறவர் யார்? அடிப்படை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். இந்த மாதிரி ஒரு விழா நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம நோக்கம். ஓகே, இப்போ அந்த வீட்டில் வந்து
உங்களுக்கு உங்க அப்பா, உங்க அக்கா, உங்க பெரியப்பா இவங்க 3 பேர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் உங்க அண்ணன் கருப்பழனியப்பன், அவருடைய அப்பா, அவரோடு உடன் பிறந்த மற்றவர்கள், உங்களுடைய மற்ற சகோதரர்கள் சகோதரிகள் இவ்வளவு பேர் சேர்ந்து தான் உங்களை அந்த வீட்டுக்கு வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் அப்படின்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து தான் முடிவெடுக்கிறீங்க. இல்லை, அது யாருமே தடை சொல்லலை. நாங்கள் இந்த முடிவு எடுத்தப்ப எங்கே இருந்தாவது ஒரு எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறோம்ல, யாருமே எதிர்ப்பு. ஏன் அந்த வீட்டில் வைக்கிறீங்கன்ற கேள்வி அந்த குடும்பத்தில் கேட்டது 2 பேர் தான். ஒன்று பலகர பெருமிச்சு, இன்னொன்று என்னுடைய ஆட்சி மெய்யமை ஆட்சி. 2 பேரை தவிர யாருமே இந்த சப்ஜெக்ட் எங்கள் பங்காளிகளே எடுக்கலை யாருமே. நான் ஒரு எங்கள் பங்காளிகளில் முக்கியமான ஒருத்தரை போய் பார்த்தேன், பத்திரிக்கை கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, நீங்கள் முதல்ல கொடுத்த பேட்டியை படித்தேன், கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு உடன்பாடு இருக்குது, ஒரு விஷயத்தை மட்டும் அப்படின்னு சொல்லி அந்த சப்ஜெக்டை சொன்னாங்க. சரிங்கய்யா, நான் அதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏதாவது தவறு இருந்தால் நான் மாற்றிக்கிறேன், என்னால் வர இயலாது, அதனால் என்னுடைய மகனையும் மருமகளையும் நான் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கை வாங்கலை எங்கள் பங்காளி. இந்த அளவில் தான் எல்லோரும் இருந்தாங்க. இதை ஒரு இஷ்யூவை ஆக்கி இதை வந்து டிஸ்டார்ட், இதை திரிச்சு விடுறதுக்கு முயற்சி பண்ணது இவங்க 2 பேர் தான். உங்கள் அக்காவுக்கு என்ன தான் கோவம் உங்கள் மேலே? அக்காங்கும்போது இன்னொரு அம்மா மாதிரி இல்லையா? வீட்டில் வந்து அவ்வளவு நெருக்கமாக தானே சின்ன வயசில் உறவு இருந்திருக்கும். எப்படி அவங்க இவ்வளோ எதிர்நிலைக்கு போகிறாங்க உங்கள்கிட்ட இருந்து? மதவாத சிந்தனை தானே அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த, எப்போ இந்த சிந்தனை மேலே வச்சோ இதுக்கு அப்புறம் தான் வந்து என்னை வெளியேற்றுறாங்க. அதாவது வெளியேற்றுறதுனா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பெரிய வீடு பங்கு வீடு, அதை மட்டும் அதிலிருந்து மட்டும் கிடையாது. என்னுடைய வீட்டை எங்கள் அப்பாவுடைய வீட்டுக்குள்ள மதுரையில் அதைக்குள்ளாரே வரக்கூடாதுன்னு சொல்லி அதை விட்டு வெளியேற்றுனாங்க. அதற்கு பிறகு எங்களுடைய கடை, நானும் எங்கள் தகப்பனார் வந்து 82 அந்த கடையை ஆரம்பித்தாங்க. நான் 92 வந்து படித்து முடிக்கிறப்ப, ஸ்கூல் முடிக்கிறப்ப அந்த கடைக்கு போனேன் நான். அப்போ இருந்து பெரும்பகுதி என்னுடைய பெரிய அந்த கடையோட வளர்ச்சியில் என்னுடைய பெரிய பங்கு இருக்குதுங்க. என்ன மாதிரி பங்கு இருந்தது உங்களுக்கு? நாங்கள் 2 பேரும் தான் வியாபாரம் பண்ணுறோங்க. ஓகே, கடையில் நானும் தான் உட்கார்றேன், வசூலுக்கு போகிறேன், சொல்கிறேன், அந்த வியாபாரத்தில் முழுமையாக நானும் பங்கெடுத்து நடத்துகிறேன். அதை விட்டு என்னை வெளியேற்றிட்டாங்க. உள்ளூர் அளவில் மட்டும்தானா இல்லை வெளியிலையும்? உங்களுடைய வெளியிலேயும் போனோம். நான் அங்கே எக்ஸ்போர்ட்டும் பண்ணேன். நான் வெளிநாடுகளுக்கு என்னுடைய தகப்பனாருடைய இதோட ஏற்றுமதியும் பண்ணேன். ஸ்ரீலங்கா ஏற்றுமதி எல்லாமே நானும் எங்கள் அப்பாவும் ரொம்ப நல்லா தான் இருந்தோம். வைகை எவர் சில்வர் எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருந்தது. ஆமாம், நல்லா ஸ்ரீலங்காவை எக்ஸ்போர்ட் பண்ணோம், நிறைய கண்டெய்னர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணோம். அப்பாவும் நானும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த கஸ்டமர் வந்து ஏன்னா இதுதானே எங்களுடைய இதை பார்த்து தானே கஸ்டமர் ஆர்டர் கொடுப்பா. எத்தனை வருஷம் கடன் பார்ப்பாங்கல்ல, இவர் எத்தனை வருஷமாக தொழிலில் இருக்காரு, எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுக்க ஒரு வருஷமாக கொடுக்க மாட்டார்ல. ஸோ என் கடை கூட்டிகிட்டு வந்தேன், அந்த கஸ்டமரை கடை கூட்டிட்டு வந்தேன், எங்கள் அப்பாவோட உட்காந்து பேசினாங்க, ஒரு சந்தோஷமாக எனக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணார். இந்த பேஸில் தான் நானும் அப்பாவும் சேர்ந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணோம். இதில் இப்போல்லாம் உங்கள் அக்கா என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அக்கா அப்போ பத்திரிக்கையில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கள் தகப்பனார் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருந்த வரைக்கும் என்னுடைய சகோதரி பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியல. எங்கள் அப்பா சொல்லிடுவாங்க, அப்பா நீனும் பிறந்தவ தான், அவனும் பிறந்தவன் தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே நடக்கிற விழாக்களுக்கு கூப்பிட்டுக்குருவாங்க, அதில் போவேன் வருவேன், என் பிள்ளைகள் பூரா போய் எங்கள் வீட்டில் இருப்பாங்க. இப்படி தான் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் வந்து எங்கள் அக்காவுக்கு இந்த சிந்தனை, இந்துத்துவ நண்பர்களோட அதிகமான ஒரு தொடர்பு ஏற்பட்டு சிந்தனைகள் மாறுறப்ப தான் அந்த முஸ்லீமுக்கு எதிர்ப்பு அந்த வன்மம்ன்றது அதுக்கப்புறம் தான் உருவானுச்சு. அந்த வன்மம் உருவானது அதிகமாக உருவானது அதுக்கப்புறம் தான். முதல்ல வேணால் கொஞ்சம் இருந்துக்கலாம், அதை வந்து நல்லா டெவலப் பண்ணதுக்கப்புறம் தான் வீட்டை விட்டு வெளியாக்கினாங்க. அந்த கடையை விட்டு என்னை வெளியாக்கிட்டாங்க. உங்களுக்கு கல்யாணம் எப்போ நடந்தது? 1999. 99 யாரெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க? எந்த வீடு சொல்கிறாங்களோ, எந்த வீட்டுக்குள்ளார இப்போ வந்து பிரச்சனையாக இருக்குதோ அந்த வீட்டில் தான் என்னுடைய திருமணமே நடந்துச்சு. அதே வீட்டில் தான் திருமணம் நடந்துச்சு. என்னுடைய தகப்பனார், என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரி இவங்களாம் தான் பொண்ணே பார்த்தாங்க. போய் என்னுடைய மனைவியை பொண்ணு பார்க்க அவங்க தான் போனாங்க, அவங்க தான் முடிவு செஞ்சாங்க, அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபிக்ஸ் பண்ணி திருமணம் முடிச்சதுக்கப்புறமா எங்கள் அக்கா வீட்டில் தான் போய் நான் 1 வருஷம் இருந்தேன். நானே மனைவியும் எங்கள் அக்காவோட தான் இருந்தோம். மெய்யம்மையாச்சி வீட்டில் தான் திருச்சியில் இருந்தோம். நாங்கள் 1 வருஷம் அவங்களோட தான் இருந்தோம், ஒன்றா தான் இருந்தோம் எல்லாருமே. எப்போ நீங்கள் முஸ்லீமாக மாறுறீங்க? முஸ்லீமாக நான் 96 சொன்னேன். 96 வந்து எனக்கு அந்த சிந்தனை வந்துருச்சு. ஓகே, ஆமாம், குடும்பத்தின் நெருக்கடிகளின் காரணமாக அதை செயல்படுத்த முடியல என்னால். எனக்கு அந்த சிந்தனை எனக்குள்ளார இருந்துச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை நான் மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டேன், அதை வெளிப்படுத்தினேன். பிரச்சனைகள் அதிகமான மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டேன். சில நெருக்கடிகள்னால தள்ளி போட்டு 2003 தான் கெசட்டில் மாற்றுறதுலேருந்து நானே மனைவி 2 பேரும் ஒன்றா தான் மாற்றினேன் எல்லாமே. 2003 தான் 2004 தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் சேஞ்ச் ஆனது. அது வரைக்கும் இந்த சிந்தனையோடு தான் அந்த குடும்பத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஓகே, இப்போ கடையிலேருந்து வெளியேற்றுறதெல்லாம் 2004 அப்புறம் தான் நடக்குது? 2017 இப்போ 2017 தான் வெளியாக்குனாங்க. ஏங்க நீங்கள் 96 உங்களுக்கு என்ன வயசு? 96 வந்து எனக்கு 21 வயசு இருக்கும். 96 21 வயசு. அப்போவே நீங்கள் இஸ்லாத்தின் மீதான உங்களுடைய பற்றுதலை வெளிப்படுத்திட்டீங்க. ஆமாம், பிரச்சனை ஆகுது. உங்களுக்கு இருந்த பக்குவமின்மை அல்லது வயது குறைவு அதன் காரணமாக உங்களால் முடிவெடுக்க முடியல.
99ல் உங்களை எப்படியாவது சரி பண்ணிடலான்னு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க உங்களை சரி பண்ணுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் 2 பேரும் முஸ்லீமாக மாறுறதை ஏற்றுக்கிறாங்க. 2004 கெசட்டில் மாறுறீங்க, முஸ்லீமாக மாறுறீங்க. அதாவது உங்களுடைய 28 வயசில் நீங்கள் முஸ்லீமாக மாறுறீங்க, உங்களுடைய மனைவி சகிதமாக மாறிடுறீங்க 2004. இப்போ 4லேருந்து 14, 17 கிட்டத்தட்ட 13, 14 வருஷம் கழிச்சு தான் கடையில இருந்து வெளியேற்றுறாங்க. ஆமாம், அது வரைக்கும் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். கடைக்குள்ளார சில பிஸ்னஸ் நான் இப்போ சென்னையில் ஒரு சில ஜாபுக்கும் போனேன். வெளியில் ஜாபுக்கும் ஷிப்பிங்கில் அந்த எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வருஷம் ஜாபில் இருந்தேன். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணேன். அப்புறம் திரும்பவும் கடைக்கு வந்தேன். 2012 திரும்பவும் கடைக்கு வந்துட்டேன். நான் கடையில் அப்பாவோட தான் இருக்கிறேன். எங்கள் அப்பாவுடைய உடல்நிலை பலகீனம் ஆக 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 மெய்யமையாச்சு அவங்க ஹோல்டு எடுக்கிறாங்க. அவங்களுடைய முழு சிந்தனையை எல்லாம் வந்து உள்ள பூத்திட்டாங்க. அப்போ தான் வந்து என்னை கடையை விட்டு இன்னொரு ஒரு கொடுமையான சம்பவம். அது கொடுமையான சம்பவம் என்னால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியாத சம்பவம். என்னுடைய தகப்பனாருக்கு வந்து ஒரு தடவை வந்து ஹார்ட் அட்டாக் முதல்ல வந்துச்சு. 2வது வந்து ஸ்ட்ரோக் வந்துருச்சு. இப்போ நான் சொல்கிறது 2022 நினைக்கிறேன். இப்போ சமீபத்தில் 23 ஒரு ஸ்ட்ரோக் ஒன்று வந்துருச்சு. ரொம்ப வீக் ஆகிட்டாங்க. நான் வெளியூரில் இருக்கிறேன். அப்போ நான் டெல்லியில் ஒரு வேலையாக போயிருந்தேன். அங்கே இருக்கிறேன். பர்ச்சேஸுக்காக போயிருந்தேன். அங்கே இருக்கிறேன். எனக்கு தகவல் ஏறத்தாழ 10 நாளாக தகவலே தெரியாது. எனக்கு எந்த தகவலும் யாருமே கொடுக்கல. மனைவிக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ரொம்ப டெத் பெட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஐசியூவில் 10 நாளாக இருக்கிறாங்க. இப்போ இதில் நம்ம மதுரை மீனாட்சி மிஷனில் 10 நாள் கழித்து கடையில் வேலை பார்க்குற பையன் எனக்கு ஃபோன் அடித்தான். அண்ணே என்னண்ணே அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது. என்னடா சொல்கிற நீனு? சீனின்னு வந்த பையன் பேர். என்ன சொல்கிற நீனு? உடம்பு சரியில்லையா? எனக்கு ஒன்றும் தகவலே தெரியாது அப்படின்ன உடனே எனக்கு பதறிட்டு வந்துருச்சு. நான் அங்கேருந்து கிளம்பி வந்தால் அப்பா ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. உடனே என் மனைவியை கூட்டிகிட்டு வேகமாக நான் வீட்டுக்குள்ளே போனால் எங்கள் அப்பா என்னை பார்த்தோன்னா அழுகிறாங்க. மதுரை வீட்டுக்கு நான் மதுரை வீட்டுக்குள்ளார தடை எனக்கு வர்றதுக்கு. அதாவது மேயாச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, பழனியப்பன் என்ற முஜாஹித் வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா நான் வரமாட்டேன், வீட்டுக்குள்ளே வரமாட்டேன், நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 5 வருஷமாக அவங்க தர்ணா நடத்தி அதை சக்ஸஸ் பண்ணிட்டாங்க. குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சுட்டேன், 2017 to 23. ஆமாம், இதெல்லாம் வந்து 17 to 23 கடையை விட்டு வெளியாகிறதுக்கு சமயத்தில் வீட்டை விட்டு வெளியாக்கிட்டாங்க. என்னால் தாங்கவே முடியாமல் நான் பார்க்க போகிறேன். அப்பா என்னை பார்த்து அழுகிறாங்க, நான் அழுகிறேன். அங்கேருந்து உடனே தகவல் எங்கள் ஆட்சிக்கு போயிடுச்சு. ஆட்சி ஃபோன் அடிச்சு, நான் என்ன உங்களை பாதுகாத்துட்டு தெரிய முடியுமா? எப்படி அவன் வீட்டுக்குள்ளே வந்தான்? எப்படி வீட்டுக்குள்ளே வரப்போச்சு? நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? தகப்பனார் 10-15 நாள் ஐசியூவில் இருந்துட்டோம். எந்த ரத்தம் தானே, தாடாட்டல் சதை ஆடும்ல. என்னால் அதை சகிக்கவே முடியல. போய் நான் பார்க்க போகிறேன். அதை ஒரு பிரச்சனையாக்கி சண்டையாக்கி வீட்டை விட்டு என்னை பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியாக்கிட்டாங்க. நீங்கள் பார்க்க போனதை உங்கள் அப்பாவோ உங்கள் அம்மாவோ தடுக்கலை? எங்கள் அப்பா அம்மா தடுக்கலை. தடுத்தது மிரட்டல் உள்ளாக்குறாங்கல்ல. நான் இருந்தானா நான் வரமாட்டேன் வீட்டுக்குள்ளார, இப்படி மிரட்டலுக்கு உள்ளாக்குறாங்களா? வயசானவங்க, வயசு 78 வயசு ஆயிடுச்சு, 77 வயசு ஆயிடுச்சு, என்ன செய்வாங்க அவங்க? சரி, நானும் அவங்க வயசு காரணமாக நான் ஒதுங்கி போய் இது எல்லாத்துக்கும் பின்னணி பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்துடைய பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னணி வந்து அவங்களுடைய அந்த சிந்தனை தான், அந்த மதவாத இனவாத சிந்தனை தான் காரணம். அது 17க்கு முன்னாடி வரைக்கும் அந்த சிந்தனை அவங்களுக்கு வரல? இல்லை, இருந்துச்சு. ஓகே, செயல்படுத்த முடியல. சிந்தனைங்கிறது உள்ளே எப்போவுமே இருந்துச்சு, ஆனால் இதை செயல்படுத்த முடியல. எப்போ என்னுடைய தகப்பனார் கொஞ்சம் வீக் ஆகிறாங்களோ அவங்க வந்து அதை ஃபோர்ஸாக செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் விட்டு கொடுத்து போகணுன்ற மனநிலையோட கடையை விட்டு வெளியே வந்துட்டேன். பாடுபட்டு உருவாக்கின கடை, அதை விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவோட 75வது திரும்ப நடக்கிறப்போ வந்து சுத்தமாக எல்லாரையும் பாய்காட் பண்ணோம். நான் ரொம்ப மனம் உடஞ்சி போய் தான் அண்ணன்ட்ட சொன்னப்போ இது வந்து நம்மளை கடைசி கட்டத்துக்கு தள்ளிட்டாங்க. 60ஆம் கல்யாணத்தப்பெல்லாம் நீங்கள் ஒன்றா தான் இருக்கீங்க? 59ல் ஒன்றா தான். 59 அதாவது விழாக்களுக்கு என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளார நாங்கள் இருப்போம். எந்த விழாக்களுக்கும் எங்கள் மாமனார் சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கு பூரா நான் போயிட்டு வருவேன். எங்கள் தகப்பனாருடைய சம்மந்தப்பட்ட விழாக்களுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. யாரும் என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. காரணம், நான் முஸ்லீமாக மாறிட்டேன். இல்லை, அதை சொல்கிறது உங்கள் அப்பாவா அல்லது வேறவங்களா? அண்ணே, அதாவது எங்கள் அப்பாவும் இதில் சொல்லத்தான் இது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பின்னணியில் வந்து ஃபுல்லாக வந்து அவங்க தான் இருக்கிறாங்க. பின்னணியில் தகப்பனாரும் சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களும் அந்த எண்ண ஓட்டத்தோடு கலந்துடுறாங்கல்ல. அந்த எண்ண ஓட்டத்தோடு ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, இந்த விஷயத்தை இப்போ வீட்டுக்குள்ளே உட்காந்து இப்போ என்ன இருந்தாலும் அவன் தம்பி தான் அப்படின்னு அக்கா சொல்கிறா, 1க்கு 100 தடவை சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆகும்? எப்படி பண்ணலாம்? சரிங்க, தம்பி தானே அப்பச்சி, அவன் தாத்தா தம்பி தானே, அவன் என்ன இருந்தாலும் நம்ம என் கூட பிறந்தவன் தானேன்ற விஷயத்த ஒரு 100 தடவை சொல்ல, 200 தடவை சொல்ல, 500 தடவை சொல்ல, என்ன ஆகும்? மனநிலை என்ன ஆகும்? அதுதான் சரின்னு தோணும். தோணும். அவன் போயிட்டான்.
அப்போ அப்படி போயிட்டாங்க, அப்போ முஸ்லீமாக போயிட்டான், அவனை வந்து விரட்டணும், அவனை வீட்டை விட்டு அவனை ஒதுக்கணும், அவனை கடைசி எண்டுக்கு தள்ளணும், இப்படி 500 தடவை சொன்னால் என்ன ஆகும்? இல்லை, நீங்கள் வந்து 18 வயசு வரைக்கும் நாங்கள் விசாரித்த போது உங்களுடைய சொந்தங்கள், ஏன்னா அந்த விழாவிலே நிறைய பேர் வந்திருந்தாங்க, பல பேர்கிட்ட விசாரித்து பேசும்போது, நலம் விசாரிக்கும் போது பயங்கர பக்தியாக இருப்பாருங்க. சின்ன வயசுலலாம் பழனிக்கெல்லாம் பாத யாத்திரை போகிறதுல அவரை அடிச்சுக்க முடியாது. பழனி அப்பன்னா பேருக்கு ஏற்றாப்புல பழனி அப்பனுக்கே தன்னை நேர்ந்து விட்ட மாதிரி அவர் இருப்பார். அப்படி இருந்தவரை வந்து மயக்கிட்டாங்க அப்படின்றாங்க. யார் மயக்கினா? முஸ்லீம்கள். சரி, அவங்க சொன்னது உண்மையாகவே இருக்கட்டுமே. மயக்கி ஒருத்தரை 40 வருஷம் 30 வருஷமாக மயக்கி வச்சுருக்க முடியுமா? 18 வயசில் அவங்க நினச்சது நியாயம். 19 வயசு 20 வயசில், அந்த வயசில் நான் இப்படி போயிட்டேன், அவங்க சொல்கிறது உண்மை தான், பாத யாத்திரை போயிருக்கேன், அதெல்லாம் அடுத்த விஷயம். அந்த வயசில் சரி இப்படி இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு நியாயமான சிந்தனை. 45 வயசு வரைக்குமா ஒருத்தர் நியாயம்னா, அதாவது உங்க வயதின் காரணமாக சொல்றேன், வயதின் காரணமாக அவங்க அப்படி நினைச்சது நியாயம். சின்ன வயசு. உங்களுக்கு எப்படிதான் அந்த தாட் வந்தது? இல்லை, நான் அதை பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், நான் அதை பல பேட்டியில் சொல்லியிருக்கிறேன். அதாவது எனக்கு இஸ்லாத்தை பற்றி எந்த அடிப்படை விஷயங்களும் தெரியாது. எனக்கு நான் என்னுடைய 18-20 வயசு வரைக்கும் அதை பற்றி எதுவுமே தெரியாது. நான் வளர்ந்தது பூரா சைவ சித்தாந்தம். எங்களுடைய மேஜர் வந்து சைவம் தான். எங்களுக்கு சைவ சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுத்தா எங்கள் அம்மா எங்களை வளர்த்தாங்க. அந்த 18-19 வயசில் தான் எனக்கு ஒருத்தர் முஸ்லீம் பெரியவர் வந்து என் நண்பர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி சில விஷயங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு இஸ்லாத்தில், அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு இறை கொள்கை அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே இருக்குது. எந்த மதத்தை எங்கே போனாலும் ஃபைனலாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இறைவன் ஒருவன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போது இறை நம்பிக்கை இல்லாதவங்களும் சொல்லி ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கை ஏதோ ஒன்று அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க. ஒன்று அப்படிங்கிற பாயிண்டில் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர், பரம்பொருள் ஆகட்டும், ஒரு இறைவன் ஆகட்டும், ஏதோ ஒன்றுங்கிறதுக்குள்ளே எல்லாருமே ஃபைனலாக வந்து நின்றுவாங்க. அங்கே பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எங்கே அப்படின்னா, வணக்கம் தான் பிரச்சனை. அந்த ஒரு இறைவனை வணங்குவது, அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. வேறு எங்கேயும் அது தெரியலை. அது அங்கே மட்டும்தான் இருக்குது. எல்லாரும் ஒரு இறைவனை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் வணக்க முறைன்னு வர்றப்ப மாறுபட்டுறாங்க. எல்லாருமே மாறுபட்டுறாங்க எல்லா இடத்துலையுமே. அந்த ஒரு இறைவன் மாறுறீங்க, தலையில் மை வச்சோ அல்லது கண்ணுக்குள் மருந்து விட்டோ அப்படிலாம் மாற்றப்படல. மயக்கிட்டாங்கன்னா வேற எப்படி புரிச்சு? ஓகே, இப்போ இப்படி மாறுறீங்க எல்லாம் சிந்தனை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக. அந்த கருத்து அவங்க சொல்லப்பட்ட நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாறை படித்து நான் ஒரு நீண்ட பிரயாணத்துக்கு பிறகு நான் மாறேன். எல்லாம் நீங்கள் படிக்கிறது தான், நான் படிக்கக்கூடாதா? இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணுங்கள். நீங்கள் முஸ்லீமாக மாறிட்டீங்க, ஆனால் அதுக்காகவே நீங்கள் வந்து எல்லாரையும் இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் நீங்கள் சொல்லலை. உங்கள் அப்பாவை நீங்கள் அப்படி சொல்லலை, உங்கள் அண்ணனை நீங்கள் எப்படி சொல்லலை, அம்மாவை அப்படி சொல்லலை. ஆனால் குறிப்பிட்டு உங்களுடைய ஆட்சி, உங்கள் பெரிய பிச்சி, அதாவது மெய்யம்மை, பழகருப்பையா, அவங்க 2 பேரும் தான் இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்க. எங்கே கண்டுபிடிச்சிங்க அதை? என்னை வீட்டை விட்டு வெளியாக்குறப்பே நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கள் பெரியப்பா இன்னொன்று, இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ முந்தானத்து பேட்டியில், முந்தானத்துனா அதாவது ஒரு 15-10 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அடுத்த நாள் பேட்டியில் எங்கள் பெரியப்பா என்ன சொல்கிறாங்க, பல பேர் என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து மதீனா பேகம்னு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எங்கள் வீட்டில், என்னுடைய வீட்டில் சென்னையில் வந்து எங்கிட்ட வேலை செய்கிறாங்க. அவங்க தான் தட்டச்சு, அவங்க தான் எல்லாம் வந்து டைப்பிஸ்டாக இருக்கிறாங்க, எல்லாம் அடித்தவங்க தான். அவங்க வந்து என்னுடைய வீட்டில் தொழுகிறாங்க, நான் இங்கே அனுமதிக்கிறேன். என்னுடைய வீட்டில் தொழுகிறாங்க, நான் அனுமதிக்கிறேன், நான் பெருந்தன்மையான ஆள் இல்லையான்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நீங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா விளங்கும். அதாவது ஒரு முஸ்லீம் வெளியிலேருந்து ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ளே வந்து தொழுகலாம். வீட்டுக்குள்ளார ஒரு முஸ்லீமாக மாறின ஒருத்தன் வீட்டுக்குள்ளே தொழுகக்கூடாது. என் வீட்டுக்குள்ளார இப்போது வெளியில் முஸ்லீம் இருக்கிறது பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் பிரச்சனை. அரபு ஷேக் இருக்கிறார்ல, அவர் பிரச்சனை இல்லை, அவரோட நாங்கள் கட்டி தழுவி ஆற தழுவி அவருக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்து அவரோட உறவாடுவோம், அவரோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறோம், எல்லாம் வச்சுக்கிறோம். அந்த அரபு ஷேக்கு நம்ம நாட்டுக்கு வந்தாருன்னா பெரிய ராஜ மரியாதை அவருக்கு நான் கொடுப்போம். ஆனால் அவர் பிரச்சனை இல்லை, உள்ளே இருக்க முஸ்லீம் தான் பிரச்சனை. அது மாதிரி வெளியிலேருந்து முஸ்லீம் வந்து தொழுதுட்டு போகிறது பிரச்சனை இல்லை, வீட்டுக்குள்ளார முஸ்லீம் தான் பிரச்சனை. முஸ்லீம்களே சகோதரர்களாக மதிப்போம், ஆனால் சகோதரர் முஸ்லீம் ஆகிட்டால் மிதிப்போம், வெளியாக்குவோம்.
இது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? இந்த சிந்தனை இப்போ இவர் சொல்றாங்கல்ல, இதை வந்து நான் முன்னாடியே அதை கணிச்சேன். நீயா இரு, நானா இருக்கேன். ஆமா. ஓகே, அதான் இந்த சிந்தனை தான் தப்பு. இதுதானே ஃபாசிஸ்ட் சிந்தனை. வெளியில முஸ்லீம் இருக்கிற பிரச்சனை இல்லையே, உள்ள இருக்கிறது தானே பிரச்சனை. உள்ள இருக்க முஸ்லீம் தானே பிரச்சனை. ஒரு மோசமான யோசனை எங்க பெரிய பிச்சு பலகர் பெரிய பிச்சு முஸ்லீம்களுக்கு கொடுத்தாங்க. ரொம்ப மோசமான யோசனை. பல மேடைகளில் அதை சொன்னாங்க. முஸ்லீம்கள் எல்லாரும் வந்து நீங்கள் வந்து பாய்காட் பண்ணுங்க, நீங்கள் வந்து எலெக்ஷனை பாய்காட் பண்ணுங்க, ஓட்டு போடாதீங்க அப்படின்னாங்க. இது வந்து ஒரு மோசமான யோசனை. இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க. நான் கூட தான் இருக்கிறேன், அப்போ பெரியப்பா கூட தான் இருக்கிறேன். என்னடா இவ்வளோ ஒரு மோசமான யோசனையை கொடுக்குறாங்களே. இந்துத்துவவாதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறீங்க. அதே வேற குரலில் பேசுகிறீங்க. இதனால் யாருக்கு லாபம்? முஸ்லீம்களுக்கு லாபமா? அவன் என்ன புறக்கணிக்கிறது? நானே ஓட்டு போடுறேன். இது எவ்வளவு பெரிய மோசமான யோசனை. இதெல்லாம் வந்து உள்ள இருக்க நமக்கு தெரியுது, வெளியில ஒரு பெரிய ஃபிகரா இருக்கிறாங்க. அதாவது அவனே பலவந்தமா செய்ய நினைக்கிறத நீங்களே விட்டு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க முஸ்லீம்களுக்கு. பொது வெளியில பல மேடைகள்ல இதை பேசிட்டாங்க அவங்க. இப்ப நீங்க ஒண்ணு சொன்னீங்க, பெரியப்பா கூட தான் இருக்கேன் அப்படின்னு. உங்க கூட சேர்ந்த ஒரு முஸ்லீம் மேடைகளுக்கு வந்திருக்கிறாரா? இல்ல முஸ்லீம் மேடைகள்ல கிடையாது. நான் வந்து பேக் எண்ட்ல இருப்பேன். தன் நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தர் முஸ்லீமா மாறிட்டாரு அப்படின்னு சொல்றதுல பெரிய அவமானம் பெரிய பிச்சுக்கு. அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் முஸ்லீம்களோட உறவாடுவாங்க. ஒரு அக்பர் அலின்னு சொல்லி அவங்க ஈரோடுடைய ஐக்கிய ஜமாத்துடைய கூட்டமைப்பு தலைவர். அவங்களும் பெரியப்பாவும் ரொம்ப நெருக்கம். பலர் பெரிய பிச்சு ரொம்ப நெருக்கம். நான் முதல் பேட்டி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க எனக்கு சொன்னாங்க அந்த தகவலை. ஃபோன் பண்ணி எங்கள் பலர் பேர் பிரிச்சுட்டு கேட்டுருக்காங்க, என்ன உங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு பையன் இந்த மாதிரி உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இல்லை என் குடும்பத்துலாம் கிடையாது, ஏதோ தூரத்து உறவு, எங்கள் பங்காளிகளுடைய உறவுன்னு சொல்லி பெரிய பிச்சு வந்து அக்பர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ தூரத்து உறவு, எங்கள் குடும்பத்துலலாம் அப்படி யாரும் கிடையாது. அப்போது முஸ்லீம்களோட உறவாடி இஸ்லாத்தை பற்றி உயர்வாக பேசி முஸ்லீம்கள்கிட்டருந்து பெரிய ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு எல்லாம் முஸ்லீம்கள் வேணும். ஆனால் வீட்டுக்குள்ளார ஒரு பையன் முஸ்லீமாக இருக்கிறான் அப்படின்னு என்னுடைய உறவினர், நெருங்கிய உறவினர் முஸ்லீமாக இருக்கான்னு சொல்கிறதே பெரிய அவமானமாக கருதுறாங்க. இதுதான் உள்ரங்கம், இதுதான் வெளிரங்கம். இது கூட நான் ஆரம்பத்தில் அவங்களோட பிரயாணம் பண்ணுறேன். இங்கே பெரிய பிச்சு வந்து பலர் பேர் பிரிச்சு இஸ்லாத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிற ஆரம்ப காலகட்டத்தில் நான் போய் சந்திச்சிட்டேன் அவங்கள. உங்களுக்கு ஒரு பிரியம் வருது. ஆமாம், வந்துடும்ல, தன்னை போல வந்துடும்ல. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து எல்லாரும் நம்ம குடும்பத்தில் நம்மளை இது பண்ணுறாங்க, இவங்க அதை பற்றி பேசுகிறாங்களேன்ற அந்த சந்தோஷத்தில் நான் போய் சேர்றேன். அவங்களோட சேர்ந்து மெட்ராஸில் அவங்க வீட்டில் போய் அடிக்கடி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த விழாக்களை கூப்பிட்றதுக்காண்டி உள்ள நம்பர், பெரிய பிச்சு நம்பர் கொடுப்பேன், கான்டாக்ட்ஸ் கொடுப்பேன், இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தேன் ஆரம்பத்தில். ஒரு கோஆர்டினேட்டராகவே கோஆர்டினேட்டர் ஆரம்ப காலகட்டத்தில் செயல்பட்டேன். அவங்க பெரிய ஃபிகர், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்களே டெவலப் ஆயிடுவாங்க. நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருக்காது. ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நான் ஃபுல்லாக அவங்களுக்கு கூட தான் இருந்தேன். ஒரு பெரிய மனுஷன், முன்னாள் எம்எல்ஏ நம்மளுக்காக பேசுகிறாரு, இஸ்லாத்தை பற்றி பேசுகிறாங்க. கண்டிப்பாக நம்ம குடும்பத்துறை இணைச்சி வச்சுருவாங்க நம்மளை. இதை வந்து எல்லாட்டையும் இப்போ பெரிய பலர் பேர் வச்சு குடும்பத்தில் கூப்பிட்டு சொல்லிட்டாங்கப்பா, அதெல்லாம் நல்ல மார்க் அந்தப்பா போயிருக்கிறான், வரப்போக இருக்க விடுங்க அவனை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா யாராவது தர சொல்லுவாங்களா? அவர் நம்மளை சேர்த்து வச்சிருவாருன்ற நம்பிக்கையில் தான் அவரோட நான் சேர்றேன் பெரிய பிசியோடைய. ஆனால் உள்ரங்க வேற வெளிரங்க வேறன்னு அதை சொல்லவும் முடியல. இப்போ நம்ம சொன்னால் யாரு கேட்பா? இப்போ கருப்பழனி பண்ணை வந்து அதை வெளிப்படுத்தி அதுக்கு எதிராக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுனால எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இல்லாட்டி நம்ம சொன்னால் யார் கேட்க போகிறா? அதனால நான் அதை அமைதியாகவே இருந்துட்டேன் அந்த விஷயத்தில். எப்போ புரிஞ்சுங்க இவர் நம்ம வீட்டில் சேர்த்து வைக்க மாட்டாருன்றது? நீ திரும்பி வான்னு என்னை நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எங்கே திரும்பி வான்னு? இந்து மதத்துக்கு நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யார் பெரிய பலகர பெரிய பிச்சு என்னை நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நான் விளங்கினேன், இது வந்து சாத்தியமே இல்லை. இவங்க அவர் முஸ்லீம் மேடையில் பேசிக்கிட்டே முஸ்லீம் மார்க்கம் நல்ல மார்க்கம்னு பேசிக்கிட்டே இதை செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த நெருக்கடியை கொடுக்க ஆரம்பித்தாங்க எனக்கு. இப்போ தான் நான் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டேன். அப்படியே என்னடா அது இத்தனை வருஷமாக நம்ம எதுக்காக இருந்தோமோ அதுவே ஒன்றும் இல்லைன்னு ஆகிப்போச்சேன்ற ஒரு விரக்தி எனக்குள்ளார அப்போ தான் வந்துச்சு. இதை வந்து என்னுடைய சகோதரி மையமையாச்சு வெளிப்படையாகவே செய்கிறாங்க. அது வேற, நேரடியான எதிரி, நேரடியாக சொல்கிறாங்க என்கிட்ட, நேரடியாக எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பலகர பெரிய பிச்சு வந்து வெளியில் ஒரு போர்வை, ஆனால் உள்ளுக்குள்ளார வேற ஒரு போர்வைன்றப்ப அதை சகிக்க முடியல நம்மளால். ரொம்ப காம்ப்ளெக்ஸான பல்வேறு நெருக்கடிகளை நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்களுடைய கோரிக்கை என்ன? உங்களுடைய அப்பா அம்மாவுக்கோ அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கோ? என்னை வரப்போக்க நார்மலாக இருக்க விடுங்க. அதாவது யாரையும் நம்ம நிர்பந்திக்கலை. நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி மனநிலையில் இருக்க மாட்டாங்க. சிலர்கிட்ட அடிப்படைவாத கொள்கை இருக்கும். அவங்கள நம்ம வந்து நிர்பந்திக்கவும் இல்லை. நீங்கள் வந்து இப்போ என்னுடைய ஐத்தை இருக்காங்க, உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என்னுடைய ஐத்தை வந்து காரைக்குடியில் இருக்கிறாங்க. இன்னொரு ஐத்தை அவங்க வந்து வேதாத்ரி மகரிஷியுடைய இதில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்போ போனாலும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்
இதுதான் அவங்க சொல்கிறத எப்போ போனால் நான் என்ன சொல்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஒன்று தானே. ஆமாம், நான் வீட்டுக்கு போகிறேன். போன உடனே என்னைய இப்போ நெட்டி இது முடிச்சு இதை வச்சு நல்லா இருக்கியா பழனியப்பா, என்ன பண்ணுற நீ, என்ன ஏது, சீப்பு செடியை கொடுத்து காப்பியை கொடுத்து பலகாரத்தை கொடுத்து சாப்பிட சொல்லி, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி தான் என் கூட இருக்கிறாங்க. என்னுடைய உறவுகள் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. என்னைய வேற்று மனிதனாக வேற்று நபராக என்னை அவங்க கருதலை. நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? நானையும் ஆயத்தையும் சேர்றதை நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? தடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சொந்தங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்கி தடுக்காதீங்க. அவங்களுக்கு விரும்புகிறேன், அது ஒன்றும் பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியல. அவங்க என்னை ஏற்றுக்க சந்தோஷமாக இருக்காங்க, தயாராக இருக்கிறாங்க. அவங்களுடைய விழாக்களுக்கு என்னை கூப்பிட தயாராக இருக்கிறாங்க. நான் முஸ்லீம் வேற அப்படின்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே, இதுதான் இது வீட்டு பிரச்சனையில் நாட்டுக்கு தான் பிரச்சனை, வேற கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்று தான். இதுதான் நம்ம நாட்டோட இந்த மனநிலை இங்கே இருக்குது. புதுசாக ஒன்றும் நம்ம கொண்டு வர தேவையில்லை. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எல்லாருமே மாமன் மச்சான் உறவோடு தான் வாழ்கிறோம், உண்ணா தான் வாழ்கிறோம். இதை வீட்டுக்குள்ளாரையோ அந்த நாட்டுக்குள்ளாரையோ செய்கிற சக்திகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே செய்யாதீங்க நீங்கள், இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மனநிலை தான் மக்கள் இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் ஒன்று மாமன் மச்சான், நாயுடு கேட்டால் மாமா, நாயுடு பாய்க்கு என்னது, மாமன் மச்சான் உறவோடு தான் இருக்கிறாங்க எல்லாருமே. இப்படி தான் நம்ம இங்கே பழகிட்டு இருக்கிறோம். இதில் வீட்டுக்குள்ளார இந்த வீட்டுக்குள்ளே 2 பேர் மாதிரி நாட்டுக்குள்ளே ஒரு சிலர் இதை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. இதை செய்யாதீங்க. இந்த நல்லிணக்கம் ஒன்று கூடி வாழ்கிறோம்ல, ஊர் 2 பட்டா கூத்தாடி கொண்டாட்டம், ஊரை 2 படுத்தாதீங்க, வீட்டை 2 படுத்தாதீங்க. இந்த வேற்றுமைகளை மறந்து நம்ம குடும்பத்தாரோட இணைஞ்சு நான் என்னுடைய அடிப்படை கொள்கைகளை நான் மாற்றிக்க மாட்டேன். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்குன்னு ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்குல்ல, நானோ என் மனைவியோ என் பிள்ளைகளோ எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். அந்த நம்பிக்கையோடு இந்த குடும்பத்தில் இணைஞ்சு வாழ நாங்கள் விருப்பப்படுறோம். அதுக்கு எந்த தடையும் இல்லை. இதே போல தான் நாட்டிலையும் முஸ்லீம்கள் அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை வேற்று நம்பிக்கையை பார்க்காம அதுக்குள்ளார உள்ள ஸ்பேஸை கொடுத்து எல்லாரும் ஒன்று நினைஞ்சு அழகாக வாழலாம், நல்லா வாழலாம், நிம்மதியாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கை, ஒன்று கூடி சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே இந்த 60-70 வருஷம் வாழ்க்கை. இதுக்குள்ளே எதுக்கு சண்டை? ரொம்ப அணுக்கமாக பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்மளுமே ஒரு தனிப்பட்ட குடும்பத்தினுடைய பிரச்சனையை பேசுகிறதா இது நம்ம கருதலை. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு RSS சிந்தனையோ அல்லது இந்துத்துவ சிந்தனையோ இந்த பாசிசம் உலாவும் நாட்டில் எப்படியெல்லாம் எவ்வளவு இடங்களில் ஊடுருவி இருக்கிறது அப்படின்றத தொடர்ந்து கவனித்து அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தான் பார்க்குறோம். அப்போது கடைசியாக அவர் பழகருப்பையா அந்த பேட்டியில் இவங்கெல்லாம் உள்ளே வந்துட்டா என் பொம்பளை ஆளுங்க காலாட்டிக்கிட்டு உட்கார முடியுமா, எனக்கு அது ரொம்ப அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப அருவருப்பாக இருந்தது. பிள்ளைய எப்படி பொம்பளை எப்படி கால் நீட்டிக்கிட்டு இருப்பா தன் வீட்டில். அதற்கு பிறகு தான் நான் இந்த விஷயத்தை பேசணும்னே முடிவு பண்ணேன். நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கீங்க. இந்த நாட்டுக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தகவல். ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் எப்படி இந்த சிந்தனை ஊடுருவி நமக்குள் நிலவக்கூடிய ஒரு சமாதானத்தை கெடுக்கும் வேலையை செய்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. நிச்சயம் உங்களுடைய உறவுகள் அனைவரும் இன்றும் உங்களோட தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க தோழர், மிக்க நன்றி.